Så du sitter på den dejlige chocolate for en stund chaffele. பட் அந்த பழைய மைக்கி மாற்றம் பண்ண நேரே வந்துச்சு அப்படின்னு முடிவு பண்ணா. பழைய சாக்லேட் பார்களின் வடிவங்களையும் அளவுகளையும் இனி பார்க்க முடியவில்லை. அது ஒன்றும் அதிகமா இருந்தது. ஒரு ஷோடை வந்திருக்குது. பெண்களே, இனிமேல் மைக் தன் சொந்த சாக்லேட்டை தயாரிக்க போறார். இனி இங்கே அந்த பழைய சாக்லேட்டை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நல்ல நாள் பெண்களே, நீங்களா ஒரு விளம்பரம் அழைச்சிங்க. கவலைப்படாதீர்கள், நான் எல்லாவற்றையும் விரைவில் சரி செஞ்சு விடுவேன். உங்களுக்கு என் வாக்குறுதி. ஆஹா, வாவ், சாக்லேட் ரேஞ்சா? ஓ, எச்சரிக்கலாம் இருந்தது. மைக், உங்களுக்கு பிடிக்கிறதா? செல்சியா? ஓ, எனக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஜெஸ், ஹலோ ஹலோ ஹலோ, இதோ என் புதிய சுவாரஸ்யமான சாக்லேட் படைப்பு. இல்லை, நான் மீண்டும் மைக் கபடங்களுக்கு விடவில்லை. தயார்? ஓஹா, செல்சியா. அப்போ இப்போ இது என்ன செய்யலாம்? என்ன அர்த்தம்? வாங்க சாப்பிடுவோம். நான் ஒரு சிறிய துண்டு வாங்கலாமா? சரி செல்லம், அது சிறியதல்ல, மன்னிக்கவும். ஹே பெண்களே, இறுதியாக நாங்கள் உங்களை எப்போதும் காத்திருந்தோம். சிண்ட்ரெல்லா தனது செருப்பை இழந்து விட்டதாக நான் கேட்டேன். ஓ மைக், எதுவுமே ரொம்ப இனிமையா இருக்கு. சோ அது இனிமையா இருக்குதா? ஒரு காலனியை மென்று சாப்பிடுறது இனிமையா இருக்குதா? அது சாக்லேட் அப்படின்றதுனால அது உண்மையில இனிமையா இருக்குது. கவலைப்படாதே ஜெஸ், ஒரு நாள் உனக்கும் அதிர்ஷ்டம் வரும். மாய யூனிகார்ன் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலையையும் வழங்குகிறது. ஏனெனில் நோய்வாய்ப்படுவது நல்லதல்ல. அவர் என்ன பேசுகிறார்? ஓ, சாக்லேட் வெப்பமானி. ஹே, எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமா? தயவு செய்து. எரி செல்சியா, அங்கே உனக்கு இன்னும் வேண்டாமா? அதனால எனக்கு அதிகமாக கிடைக்கும். பேராசை. சரி, எனக்கு காய்ச்சல் இல்லை என்றாலும் இந்த மோட மைக் என்ன பண்றான் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறேன். சரிங்க பெண்களே, நீங்க கான்டெக்ட் கேமராவில் இருக்கீங்க. அப்புறம் சந்திப்போம். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்புறேன். இத கண்டு பாருங்க செல்ஸ். நான் வெறும் சாக்லேட் உதடுகள், வெள்ளை சாக்லேட் மற்றும் சில ஃப்ராஸ்டிங் ஆகியவற்றின் சரியான சேர்க்கை. ஹே, நான் முயற்சிக்கலாமா? நிச்சயமா இல்ல. வணக்கம் கோதம் நகரம். ஆசை இருண்ட நாயகனோட செல்ஃபி எடுக்க யாருக்கு ஆசை? நான் மன்னிக்க வேண்டும். எனக்கு ஒரு சாக்லேட் உலகத்தை காப்பாற்ற வேண்டும். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு சாக்லேட் பேட் மொபைல் மற்றும் சாக்லேட் போலீஸ் அவரை தேடுகிறது. சரி, செல்சியா பேட் மொபைல் சாக்லேட் தான். ஆனா போலீஸாரை பொறுத்தவரை அது உண்மையானதுன்னு நினைக்கிறேன். ஓ, நான் பேட்மேனை நம்பலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுல இருந்து எனக்கு ஒரு துண்டு விடுவியா? வாங்க, கொஞ்சம் கடிக்க. இந்த முறை மைக் எங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறேன். ஒரு சாக்லேட் பியானோவா? கிட்டத்தட்ட. அனைவரும் மைதானத்துல இருக்கணும். இது உலக சாக்லேட் கால்பந்து சாம்பியன்ஷிப். எனக்கு விதிகள் தெரியாது, ஆனால் சாக்லேட்டை எப்படி கையாளுவது எனக்கு நன்றாக தெரியும். இதை எனக்கு கூட. சரி ஜெஸ், தொழில்முறை அல்லாத நடத்தைக்காக நீ தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளாய். சாக்லேட் சாக்லேட், நான் கேக்குறேன், நான் வருகிறேன். ஒரு காபி கப் எப்படி பாரு ஜெஸ்.
இது உண்மையான கப் போலவே தெரியுது. அரேஹா, உண்மையான கோப்பைகள் பற்றி உனக்கு என்ன தெரியும் செல்ஸ்? வணக்கம், எனக்கு ஒரு எஸ்பிரஸோ பலமாவும் இனிப்பாவும் தர முடியுமா? ஆமா, காபி சாக்லேட் இல்லாமல் வேலை செய்யாது. கொஞ்சம் வேண்டுமா ஜெஸ்? என்ன நினைக்கிற? நிச்சயமாக எனக்கு வேண்டும். பெல்ஜிய உணவு பிரியர்களுக்கான ஒரு சிறப்பு அதிர்ச்சி பால் மீசை. சுவாரஸ்யம், சாக்லேட் மீசை என்ற ஒன்று இருப்பதை நான் ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை. ஹே செல்ஸ், நாங்கள் இவைகளை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். மிகவும் மோசமாக இல்லை. சரி, அதை கேட்டு மகிழ்ச்சி. கொஞ்சம் கூட ஜெஸ். மன்னிக்கவும் நண்பா, நீ தூங்கினால் நீ இழந்துருவ. எழுந்து தூங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்து, ஏனெனில் நேரம் பணம். வாவ் செல்சியா, அது $50. ஜெஸ், சாக்லேட் வாங்க விரும்புகிறாயா? இல்லை, நான் சரி, சாப்பிடுங்க செல்சியா. நன்றி, ஆனால் நான் எதையும் விட்டுவிட மாட்டேன். வித்தியாசமாக இருப்பது எப்போதும் எளிதல்ல. பள்ளியில் உன்னை புரிந்து கொள்ளும் ஒரு நண்பன் இருந்தாலும் மற்றவர்கள் அதை செய்யாமல் இருக்கலாம். நகைச்சுவை உணர்வு மற்றும் நண்பர்களின் ஆதரவு எப்போதும் உங்களுக்கு உதவும். நாம் ஜோயை அறிவோம். நமது ஜாம்பி பெண் அவள் படிப்பதையும் நண்பர்களுடன் இருப்பதையும் அவளது சிறிய ஜாம்பி கிண்டல்களை செய்வதையும் விரும்புகிறாள். ஒரு சுண்ணாம்பு குச்சியை எடுத்து அதை செதுக்க ஏதாவது, உதாரணமாக ஒரு கத்தி அல்லது நகத்தூக்கி எடுக்கவும். சுண்ணாம்பு குச்சியை எலும்பு வடிவத்தில் கவனமாக செதுக்க முயற்சிக்கவும். தூசியை துடைத்து தயாராகுங்கள். இதோ முதல் பலி, நத்தாலி, வகுப்பு தோழி. இது என்ன? ஒரு எலும்பா? ஆனால் இது எங்கிருந்து வந்தது? நான் ஒரு பல்லை உடைத்திருக்கலாம். அதனால்தான் குட்டி, நான் மிருதுவான உணவுகளை விரும்புகிறேன், உன் வாழைப்பழம் போல. கிரா வகுப்பில் புதியவர் மற்றும் இன்னும் ஜோய்க்கு பழக முடியவில்லை. கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அதிகமாக உதவியாக இருந்து குறைந்தபட்சம் புதிய நண்பர்களை உருவாக்க முயற்சிப்பதற்கு பதிலாக கிரா தனது நேரத்தையும் ஆற்றலையும் ஆசிரியர்களுக்கு கூட புரியாத விஷயங்களை செய்ய வீணடிக்கிறார். மற்றவர்களை தொடர்ந்து மதிப்பீடு செய்வதற்கு பதிலாக அவள் தன்னைத்தானே கேள்வி கேட்க வேண்டும். மீள் பார்வை. ஓய்வெடுக்க நேரமா அல்லது இன்னொரு கிண்டலுக்கான நேரமா? 1, 2, 3. ஏய் பெண்களா? சோம்பி சோய் உலகத்தை மற்றவர்களை விட கொஞ்சம் மாறுபட்ட முறையில் பார்க்கிறாள் மற்றும் நிச்சயமாக மற்றவர்களை விட மாறுபட்ட முறையில் கிண்டல் செய்கிறாள். அவள் செய்யும் எல்லா கிண்டல்களும் சோம்பியாக இருப்பதை பற்றியவையாக இருந்தால் என்ன பிரச்சனை? நம்மை நாம் இருப்பதற்காக ஏற்றுக்கொள்வதற்காகவே நண்பர்கள் இருக்கிறார்களே தவிர வேறெதற்காக? பெண் தனது பப்ளி விருப்பத்தை மட்டும் பூர்த்தி செய்ய விரும்புகிறான். என்ன தவறு நடக்க முடியும்? கவனமாக இரு பெண். உன்னை திரும்பி பார்க்கக்கூடியதை எப்போதும் கவனிக்க வேண்டும். ஜெஸ் மற்றும் நத்தாலி வீட்டிற்கு திரும்ப தயாராக உள்ளனர். பள்ளி அலமாரிகள் எப்போதும் பொருட்களால் நிரம்பியிருக்கும். ஆனால் ஒரு ஜாம்பி இது நெஞ்சு துடிக்க வைக்கும். அல்லது சோய் கொஞ்சம் தனியாக இருக்கவே விரும்பியிருக்கலாம். பெண் தனது நண்பர் ஜாம்பியை ஆச்சரியப்படுத்த ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்க விரும்புகிறார். ஒருவேளை ஒரு மாயாஜாலம். பாருங்கள் ஜோ, இப்போது அதை பார்க்கிறீர்களா? இப்போ அதை பார்க்க முடியாது, அது மறைஞ்சிட்டு. இப்போ திரும்பிட்டுச்சு. ஜோய்க்கு மாயாஜாலம் பிடிச்சது. ஆனா அவ ஏதோ திட்டமிடுறா போல.
அல்லது அவளுக்கு பசிக்குமோ? இல்லை இல்லை, காத்திரு. இது ஒரு மந்திரம் மட்டுமே, பாரு. ஓப் ஓப். விரல் இன்னும் இங்கேயே இருக்கிறது, கையும் கூட. மோசமான காமெடி. கெட்டவன் பெண். மற்றும் கீரா இன்னும் சோயின் இருப்புக்கு பழக முடியவில்லை. அவள் நடந்து கொள்வது அவளை உண்மையிலேயே பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. அவர்கள் விரைவில் நண்பர்களாகி பரிசுகளை பரிமாறிக்கொள்வார்கள் என்று தோன்றவில்லை. அப்படியா? அது அவளுக்கே இழப்பு. சோயின் பரிசுகள் முற்றிலும் பாதிப்பற்றவை. இந்த கிண்டல் இதய நோயாளிகளுக்கு அல்ல. வணக்கம். ஒரு ஜாம்பியின் நண்பராக இருப்பவருக்கு எப்போதும் பச்சை நிறமான ஒழுங்கற்ற சளி ஒரு நல்ல பகுதி கிடைக்கும் என்பதை தெரியும். ஒரு காகிதத்தை எடுத்து ஒரு முள் குத்தி பயன்படுத்தி அதன் விளிம்புகளை வரையவும் மற்றும் விளிம்புகளில் பற்களை வரையவும். இப்போது பற்களை வெட்டியெடு மற்றும் அவற்றை ஸ்பில்லேட்டரின் மீது ஒட்டவும். சிவப்பாக வண்ணமிடவும். மற்றொரு பலியாடையை காத்திருக்கிறோம். என் ஸ்பில்லேட்டர் எங்கே போயிற்று? பேன், நீ உன்னுடையதை எனக்கு கொடுக்கிறாயா? நிச்சயமாக ஜெசிகா, உனக்காக எல்லாம். எவ்வளவு அருவருப்பு. இது யாரோட பல் செட்? ஜெஸ், இது ஒரு ஸ்பில்லடர். ஆனா பயப்படாத, இது கடிக்காது. இது ஒரு அழகான பெண்ணை பார்த்தா சிரிக்காம இருக்க முடியாது. அடுத்த முறை செய்கிறோம் கிண்டலுக்கு நமக்கு ஒரு கட்டு, ஆணிகள் மற்றும் ஒரு சிவப்பு மார்க்கர் தேவை. பிளேயரால் ஆணிய பாதியாக வெட்டி கட்டை நன்றாக இறுக்கி விரலை சுற்றி கட்டு. கிரேசில் களிமண் பூசி அது உலர விடுவோம். இரத்தக்கரைகளை வரையவும் மற்றும் பாதியாக வெட்டிய நகங்களை அதில் நுழைக்கவும். உன்னை காயப்படுத்திக் கொள்ளாமல் பார்த்துக்கொள். நன்றாக வந்துவிட்டது. இந்த முறை ஜாய் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வாள். ஐயோ, என் விரல். சரி, ஜாய் எளிதில் பயப்படுவதில்லை போல் இருக்கிறது. மேலும் அவளுக்கு எப்போதும் உனக்காக ஏதோ ஒன்று இருக்கும். எனவே எப்போதும் கவனமாக இரு. இது உங்கள் நண்பர்களை பயமுறுத்த ஒரு பாதுகாப்பான வழி. கொஞ்சம் நீரில் சிவப்பு வண்ணம் ஊற்று. அதில் ஒரு காலிஃப்ளவர் மூழ்கடிக்கவும். இங்கே என்ன இருக்கிறது? ஒரு சுவையான மூளை. ஏய் நண்பர்களே, என் மதிய உணவை சாப்பிட விரும்புகிறீர்களா? நான் தனியாக செய்தேன். இது ஒரு குடும்ப சமையல் முறை. எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என எனக்கு தெரியாது, ஆனால் உன் நெருங்கிய நண்பன் இந்த கிண்டலுக்கு பித்து பிடித்து விடுவான். ஹே ஜாய், உனக்காக இன்னொரு மாயம் இருக்கிறது. என் மாய விரல்களை பாரு. வாவ், அருமை. எப்படி செய்கிறாய்? மந்திரம். நான் முயற்சிக்க விரும்புகிறேன். நில். விரலை பிரிக்க தேவையில்லை. இது ஒரு மந்திரம், பாருங்கள். விரலை மடக்கு. நகத்தை பயன்படுத்தி அவற்றை சுட்டு விரலின் பின்னால் மறைக்கவும். புரிந்ததா? இது அழகாக இருந்தது. இந்த பையில் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதை அலமாரியில் வைக்க வேண்டும். ஓ சோய், உனக்கு இது பிடிக்கவில்லை என்று சொல்லாதே. சரி, அப்போ நாம் வேற எதையாவது செய்வோம். சந்தாவும் தத்பொலிக்காருடன் கிண்டலும் பண்றோம் என்று பார்ப்போம். சொல்லுங்கள். வாங்க. என் தர்பூசணி மிகவும் சிறியது. யாருக்கோ இன்றைக்கு நசிப்பு. ஹே, என்னை சிரிக்க மட்டும் நடுத்தறியுங்கள். உங்கள் கைப்பையை தொடங்குங்கள். பிரச்சனை இல்லை. எவ்வளவு பெரிய தர்பூசணி இருக்கிறதே, மீராண்டா. அருமையாக காட்சியளிக்கிறது. இதோ
உன் ஆடைகளை திறக்க. தர்பூசணி நல்லதாகவும் இருக்கிறது. பாவம் மரி, அவளது சின்ன தர்பூசணிக்காய். இதை கையாண்டு விடு. நீங்கள் மிகவும் தீங்கிழைக்கிறவர்கள். அப்பா, என் பாசங்க முந்திரிக்காடு எதுவும் இல்லை. நான் அதை சாப்பிட போகிறேன். ஹூம், இது சுவையாக இருக்கிறது. மற்றும் இது மிகவும் மென்மையானது. ஓ, இந்த முந்திரிக்காடு எளிமையாக இல்லை. இது வெறுமனே அழகாக இருக்கிறது. அவை இத்தனை சிலையாக உள்ளன என்பது சமாளிக்க முடியாதது. வாருங்கள், உங்கள் முறை சாப்பிடுவது எனக்கு சரியானது. நான் மிக நன்றான வேலை உண்டு. அது பயங்கரமாக இருக்கிறது. சரி, நடுவே ஒரு வெட்டி. பாருங்கள், என்னை பார்க்க நினைக்கிறோம். ஓ, வாங்க, உங்களை எந்த விதத்திலும் புரியலை. இப்போது சிறிது மற்றும் வாயிலா முடிந்தது. ஓஹோ, அது ஒரு சிறந்த யோசனை பீட்டர். விரதம் மேற்கொள்ள நேரம். இது நிச்சயமாக கொலை. மிகவும் சுவையாக இருக்கிறது. நீங்கள் உங்களையே அதிலிருந்து இழுத்துக் கொள்ள முடியாது. ஜோ, பீட்டர் ரொம்ப அலட்சியமாயிருக்கிறார். ஆம், அதை பார்க்க நல்லதில்லை. கடைசி சில துண்டுகள் மீது இருக்கின்றன. நான் அவை எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். ஏதோ வருகிறது. நாம் தயாராக இரு. நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு நிமிடம். நம்புறேன். இந்த தர்பூசணியை கட்டியுள்ளதுதான் என்னை பாதுகாக்கும். ஓ இல்லை, இப்போது தாக்குதல் என்னை பொறுத்து மாறிவிட்டது. எங்களுக்கு சூரியகாந்தி விதைகள் இப்போது இல்லை என நினைக்கிறேன். நண்பர்களே, மன்னிக்கவும். இது நான் என்ன நினைத்தாகவில்லை. பீட்டருடன் இப்போது என்னுடைய முறை அறுவாளி பழ வைக்க. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சிறியதாய் தோண்டும் முறையை ஆரம்பிப்போம். எத்தனை புத்திசாலித்தனமான யோசனை அவளுக்கு இருந்தது. இப்போது இங்கே ஒரு குழாயை கட்டுங்கள். முடிந்துட்டது. அத மறாளினால் ஒரு கண்ணாடியை எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்கு இங்கே தேவையாகிறது. என்ன நினைக்கிறேன் பெரிய மாமிசப்பந்து. ஓ, ஏன் இது வேலை செய்யல? மெராண்டாவின் சிறந்த திட்டம் வேலை செய்யாமல் போகிறது. நீ சிரிக்கின்றாய். நான் தவறு செய்தோனா? அவள் தன் புது ஜூஸ் காத்திருக்கும் போது நாம் ஒரு வேடிக்கையானதை செய்வது நல்லதல்லவா? ஹே மேரி, அமைதியாக இரு. என்னால் தூங்கிவிட்டேன் என நினைக்கிறேன். ஓ, பாரு, பிரஸ்ஸில் எடை உள்ளது. விடியல் இல்ல. ஜூயி, நான் தூங்கிவிட்டேனா? எனது கண்ணாடி எங்கே போனது? ஏய், அது எனது தர்பூசணி பழசாறு. திருடன். அவள் விழிக்க இது சரியான நேரமில்லை. அவளுக்கு நிச்சயமாக பசிக்கிறது. அவளின் முகத்தில் என்ன சந்தோஷம்! வயிறு நிறைய சேகரித்து விட்டது. நான் காத்திருந்ததுக்கு எப்படிதான் சரியாக இருக்கிறது. உங்கள் கைப்பையில் சில உணவை வைத்துக் கொள்ளுங்கள். ஓ, இது ஒரு கேவலமான சின்ன புரோக்கோலி. அதனால் எனக்கு அது அருவருப்பாக இருக்கிறது. ஒக். மேரி, அதை திறந்துடு. ஓ, ஒரு பெரிய காலிஃப்ளவரை விட வேறு எது மோசமா இருக்கலாம்? மேரியுக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இல்ல. நீ மீண்டும் நகைந்தால் நான் உன்னை புரோக்கோலியால் அடிக்கிறேன். மிராண்டா, சென்று விட்டு அதை சாப்பிட்டு விடு. ஆஹா, இதை இடையமும் சின்னதுதான், ஆனால் ரொம்ப சுவை பிடிக்கிறது. சலே. இயேசு, எத்தனை அருவருப்பான விஷயம். நீங்கள் உண்மையில நகைத்திருக்கிறீர்கள் மிராண்டா. ஏய், அதுக்கு பொருள் என்ன? நாம இத படம் வேகமா சுத்தம் செய்யணும். ஏய், பீட்டர் நமக்கு வைத்திருக்க பொருள் உணவு அகற்ற வேண்டியிருக்கிறது. எனக்கு உணவை உணர்வது நன்றாக இல்லை, ஆனால் நான் சாப்பிட வேண்டியிருக்கிறது. நிச்சயம் நான் உடல் நலமின்றி இருக்க போகின்றேன். நீ பார்க்க சிகப்பு இல்லாதவனாக இருக்கிறாய். பீட்டர், கவனம் கலைத்து விடாதே. இன்னொரு தகடுகொள். நிச்சயம் நான் உடல் நலமின்றி இருக்க போகின்றேன். நான் முடியல. பீட்டர், நீங்க மிகுந்த நகைச்சுவை. போம், இதை எடுத்துக்கோ மிராண்டா. சரி சரி, புரிஞ்சது. இன்னும் நிறைய மீதமே இருக்கு. நான் செய்ய வேண்டும். அதை பார்க்கவும் கஷ்டமாக இருக்கும். நான் அந்த பகுதியை சாப்பிட மாட்டேன். இல்ல. மேரி, வாங்க, இது உன்முறை. இல்லை இல்லை, எனக்கு புரோக்கோலி வெறுப்பு. சரி, போலாம். அப்பா, அவள் இந்த விவகாரத்தை முறையாய் எடுத்துப்பட்டாளா? நான் அதை பார்க்க முடியாது. நான் என்னை காப்பாற்ற சென்றிருக்கிறேன். என்னை தடுத்து நிறுத்த பேசும் எதுவும் இல்லை. இந்த கேவலமான புரோக்கோலி முழுதையும் சாப்பிட போகிறேன். நான் நலம். ஓ, என்ன இது நடந்தது? நகைச்சுவையா மேரி? என்ன என்ன மோசமான நாற்றம்? பாவம் மேரி, இந்த முறை முதல் மேல்தான் டிக்ஸ். அது மிகவும் அழகாக உள்ளது. எவ்வளவு அருமையான பொம்மை! மீராண்டாவுக்கு இதை திறவுங்கள்.
இது செம்மையாக இருக்கிறே. கூல். என்ன ஒரு அருமையான கம்பளம். மிகவும் ஆறுதல் அளிக்கிறது. எனக்கு ஒரு அற்புதமான எண்ணம் வருகிறது. அவள் என்ன செய்ய போகிறாள்? என்னுடைய ஸ்ட்ராபெரியின் ஹேர்பின் மீது கொஞ்சம் பசை வையுங்கள். என்னை கவனி, நான் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறேன். இதற்கு ஒரு பாப்பெட்டை ஒட்டு. ஆரவாரம் செய்கிற ப்ளோவர். குளிர்ந்த புதிய தலைமுடி அலங்காரம். பாப்பெட் தயாராக உள்ளது. இப்போது ஒரு ஓய்வுக்கும் கைகூடிய பட்டொடியை எப்போதும் பயன்படுத்தலாம். ஆச்சரியமானது. மேரி, உன் திட்டம் நன்றாக இருக்கிறது. உன் பேர்ட் பீட்டர். எனக்கும் ஒரு அருமையான யோசனை இருக்கிறது என நினைக்கிறேன். எனக்கு கத்தரிக்கோல் தேவை. அத்துடன் நான் பொம்மையை அரை வழியாக வெட்டுவேன். ஹே, வெளியே. என்ன ஒரு மிதியோர். முடிந்தது. தயார். பாருங்கள், நான் என்ன பெற்றேன். இது சூப்பர் இல்லையா? பாருங்கள், என் ஐபோன் இப்போது எப்படி குளிர்ச்சியாக இருக்கிறது. வாவ், இது ஒரு அருமையான யோசனை. பீட்டர், மிராண்டா, உன்னுடைய விரை. நான் என்ன யோசித்து பார்க்க வேண்டும்? சரி, எனக்கு புது யோசனை இருக்கிறது. நீ எதிர்மாறி பொம்மையை இந்த போல மடிக்க வேண்டும். எனக்கு ஒரு நூல் மற்றும் ஊசி தேவைப்படும். பார்ப்போம், ஒரு சிறிய ஹூவி. என்ன பிரிஷன் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி சரி, இங்கே கொஞ்சமே ஜடுத்தி இருந்தது. அது அற்புதமாக இருக்கிறதா இருக்கிறது. மேரி? ஒரு இறுதி அழுத்தம் மற்றும் மெய்யான பாப் தகவல்கள். அதில் நீங்கள் நிறைய பயனுள்ள பொருட்களை வைக்கலாம். நான் என்னுடையதாக அதை பரிசோதிக்க போகிறேன். சியாகவே இருக்கிறது. அது அற்புதமா தோன்றுகிறது மிராண்டா. நன்றி. முதல்ல திறந்துடு மிராண்டா. ஓ, அது சிம்லகாயா? அது இல்லை இல்லை இல்லை, அது வேண்டாம். மேரி, உன் மேலங்கி திற. சரி, பதறாதே. ஓ, இது பெரிய மிளகாய். மிராண்டா, தொடங்கு. நான் பதிவு செய்ய ஆரம்பித்தேன். நான் பெப்பரம் ரொம்ப பாய்க்கிறேன். நான் ஒரு சிறிய துண்டுடன் தொடங்குவேன். நான் ஏற்கனவே சூடாக இருக்கிறேன். நீங்கள் இப்போது கடின நேரத்தை எடுக்கிறீர்கள். நான் எரிகிறேன். நான் தீயில் இருக்கிறேன். நான் முழுக்க தீயில் இருக்கிறேன். மேலும் மிராண்டா, என்னிடம் தண்ணீர் கீழும். ஓ, என்ன ஒரு நிவாரணம். நன்றி பீட்டர். பீட்டர், இது உங்கள் முறை. பேருட்டி இல்லாத. நான் இதை எப்படியும் தாங்க முடியல. இல்ல இல்ல இல்ல. நீ அதை முழுவதும் சாப்பிட வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னதான் என்னை சொன்னாலும் சரி. எதிர்க்கிறாயா? ஓ இல்லை, எனக்குள் தீ இருக்கிறது போலது. இந்த மெழுகு தடுத்திடவே முடியாது. நாங்கள் நிலைமையை உடனடியாக காப்பாற்ற வேண்டியது அவசியம். ஒன்றாக செயல்படு. மேரி, அதை எடுத்துக்கொள் பீட்டர். அட, நான் மீண்டு விட்டேன் என்று நினைக்கிறேன். அவன் யாருன்னு நான் என்ன பீட்டர்? உன்னுடைய முகபாவனை நகைச்சுவையா இருக்கிறது. கவனமா இரு. பீட்டர், என்ன செய்கிறாய்? நெற்றி வாசம் இருக்கிறதா எனக்கு? எதிர்பார்க்கவில்லை. மன்னிக்கவும். ஓ, ஆம், இல்லை, எனது பெரிய மிளகாய் இன்னும் சாப்பிடவில்லை. எவ்வளவு பெரியது? இல்லை, மேரி, கண்டிப்பா நாம என்ன செய்வோம்? நம்ம எல்லோரும் எங்கள் மிளகாய் சாப்பிட்டோம். சரி, நான் கொள்றேன். சாப்பிட மீண்டும் பார்க்கலாம் அவள் எப்படி செய்கிறாள் என்று. சில நேரங்களில் சிறிது நட்பு ஆதரவு அவளுக்கு பயன்படலாம். பீட்டர், நீ மிகவும் கேவலமானவன். நீங்களே ஓய், இல்லை, ஏதாவது நிகழப் போகிறது. எவ்வளவு உயரமாக பறந்தாள். யாராவது? ஓ, நான் எடை இல்லாமர் போய்விட்டேன். அதை செம்மதான். நான் திரும்பி வந்துட்டேன். ருத்துமுனையில் இனிப்புகள் இல்லை. ஓ, அனைவருக்கும் அது என்ன? ஓ, அது மிகவும் மோசமானது. விபத்தின் பிறகா? வா வா, சீக்கிரம். என்ன? யாரை கொண்டு வந்தீர்கள்? ஓ, இல்லை, என் சகோதரர். என்ன பிரச்சனை? எல்லா பொருட்களும் மோசமா? ஓ, கொடுமை. நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய். நான்சி, உனக்காக ஒரு கிண்ணம். நான் சும்மா ஒரு கும்பல் அழுக்கு. வாங்க நண்பர்களே. ஓ சகோதரா, நன்றி. இது உண்மையில் அதிசயமாக இருக்கு.
உலகிலே சிறந்த சகோதரன். சூப்பர். ஆஹா, என்ன சிறந்த நாள். நிறுத்து. அது உன் கையில என்ன இருக்கு? இனிப்பு. நெருக்கமாக பார்ப்போம். அப்பா இல்லை, அவளும் என் செய்வதை பிடித்துக் கொள்ள முடிஞ்சுகிறாளே. அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அப்பாவுக்கு முடியாது, ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால ஆஹா, இது ஜேபிள் இருக்கே. ஹே அழகே, நான் உங்களை கூட்டாளி. நினைவுக்குதா? நாம் ஒன்றாக படித்தோம். நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன். நல்ல ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பை பை. ஆம், வீட்டுக்கு போ. ஆ ஓ இல்லை, ஆம், அப்பாவுக்கு அனுமதி கிடையாது. அத போ. அருமை. ஒரு முழு பெட்டி கண்டி. உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தேன். ஓ, orange serum என்று நான் அறிந்தேன். ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக. அஹே, சக உயிரி, நீ என்ன செய்கிறாய்? ஓ, நான் உன்னை தேடும். நான் உன்னை முற்றிலும் வென்று விடுவேன். என்ன செய்யறது? அதை சாப்பிடாதே. அருவருப்பு. வலி. இருக்கிறது. ஓ, இல்ல. இனிப்புகளை கொடு. ஆஃப். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாமா? என்ன நடக்குது? நான் திரும்பி டாக்டர், என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லையா? தயவு செய்து எனக்கு உதவவும். ஆமா. ஓ, கண்டிப்பா. என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி. ஓ ஓ, இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன். ஓ, மிகவும் நன்றி. நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அந்த என்ன? இது மாத்திரை அல்ல, அது ஸ்கிடல். என்ன? நீ எதை எடுத்திருக்கிறாய்? அப்படி எவ்வித அமைப்பு Enrico. நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது. அவர் எனக்கு பரிசு கொடுத்தார், மாத்திரை அல்ல. நீங்கள் சரியா? உங்களுக்கு புரியவில்லை? நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது. பா, நானா முதலில் போகலாமா? பா, நன்றி. நான் இங்கே இல்லை. ஏ ஏ வணக்கம். நான் உள்ள போகிறேன். சாக்கடை இல்லை. என்ன? அது என்ன? ஒரு ஸ்கிட்டல்ஸ் பாதை. கிடாரிசையோ வீல் செயர். நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா? என்ன? உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள். ஓ இல்லை, ஓர் நிமிடம். அது சுமார் பாவற்றதாக உள்ளது. உன்னோட என்ன நோயன்? சிப்ஸ் கொடுங்கள். அதை மறைக்காதே. ஓ, மக்கம் செல்லமே. அந்திய ஒரு நல்ல நாள். ஓ, என்ன நடக்கிறது? ஓ, நீ உயிரோடா? ஓ, உனக்கு தவறா இருக்கிறதா? வார்டுக்கு திரும்பி. ஆனால் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம். என்ன? ஹே, நான் உங்களுக்கு உதவலாமா? ஹே, நீ ஓகேவா? ஓ மை, நீதான் சுல்தான். ஓ, நீங்கள் வருவதாக எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? நன்றி இதற்கு. எவ்வளவு அருமை. ஹே, ஓ ஓ இல்லை, நீங்கள் மிகவும் நல்லவராக இருக்கிறீர்கள். தேர்வு செய்ய வந்தேன். உன்னை மிகவும் விரும்புகிறேன். நான் தான் அப்பா, உன் அண்ணன். உடை, அதை பாரு. உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது. பணம் அல்ல, ஆனால் இனிப்புகள். ஆமா. அல்லவயர், நிறுத்து. என்ன? இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை. ஓ ஆம், எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் வலிக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும். ஓ, நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா? கெட்ட கொள்கை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன். அப்போதான் நர்ஸ் காண மாட்டாள். ருசியானது. இது மிகவும் எளிமையானது. அப்படித்தான். பிரமானந்தமானது இல்லையா? நர்ஸை தாண்டி போவோம். அதை மீண்டும் கொடு. இருங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? அதில் என்ன பிரச்சனை? மன்னிக்கவும், சித்தமாக முடியவில்லையா? விரைந்து செய்யுங்கள்.
Oof. My. And always then. That weekend. Oh, don't quit again. கிண்டல். நேரம் ஒரு. நீ ஏன் கத்துகிறாய்? ஆஹா, மறுபடியும் கேள். அது காண்டி புரிந்ததா? உள்ள போவோம். அது சூப்பர். சிட்டியல்ஸ். பெண்கள். மன்னிக்கவும், அங்கு என்ன இருக்கிறது? எனக்கு ஏதோ ஒலி கேட்கிறது. பார்க்கலாம். கடவுளே, அது கரப்பான் பூச்சிகள். அவை எங்கள் அறையில் இருக்கின்றன. அவை என்னை சுற்றி ஊர்ந்து கொண்டு வருகின்றன. ஏன் செம்மையாக கத்துற? அவங்க அழகா இருந்தாங்க. இல்ல, மேலும் அது Wow. Are all these ingredients downstairs? Just right go melaka. அது உண்மையில் குறிப்பிடிப்பது கொஞ்சம் புதுப்பிப்பு. என்ன? ஒரு நிமிடம். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கிறது. அட்டச். சாத்தியமில்லை. ஐயோ, இது ரொம்ப பிரகாசமா இருக்குது. இதோ. அதுவே பரப்பி அறையின் திட்டம். ஐயோ, இல்ல. நம்ம இருவரையும் பிடிச்ச மாதிரி நம்மாலேயே செய்வோம். எமது சிறிய சீரமைப்பை தொடங்க நேரம். Why Alva says Frege Ra cause vulnerability original increase Gertian Diana Casteria Naga Saloon Illay Chivan Sedila since Quea Shrani Dergi Sabarkala Home in a Kudaingu Wadijan into Yanaka அப்போதே கருப்பு வண்ணம் இதுவே சிறந்த நிறம். Choverlink, soy, vacuum trees while palaverne. Bond உதிர்த்து கடிந்து கொள்ள வேண்டும். ட்ரெஸ்ஸவுஸுக்கு எல்லா இடத்திலும் தடவ வேண்டும். Sorry, Dean. Damn. Boss. Sorry. Gerwawi ra are good. Non-they're cellular. Continuous Yuri complex Douglas. Kai Perdia Po. Garnathe Vidaman Portugal Inge Ulane. Sale Tardipil Irikade. Hennert. எனக்கும் அதை பயன்படுத்தலாம். இப்பீஸ் இந்த ட்ராக்கர் ப்ரேசரை திருப்பவிருக்கிறோம். How was Wawa? How's the girl the fur bird? Alright, and SARS free Natangalay Slail, and Shalzer Halver Garami Arshide. படுக்கை தயாராக உள்ளது. என் மனம் கவர்ந்த செல்லப்பிராணிகள், உங்களுடைய புதிய அறைக்கு வரவேற்கிறேன். என் பெண்கள் பூச்சிகள், சென்று ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு இதன் பிடிக்கும் என்று உறுதியாக நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு சில அலங்கார பொருட்கள் தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றன. சிறந்தது. இந்த ஒன்று எனக்கு தேவையான அனைத்தையும் கொண்டுள்ளது. தலைகள், கருமாந்திர புஸ்தகங்கள். இதோ பாருங்கள். மேலும் கை, உங்கள் அங்குவத்தை தாருங்கள். சரி, சிறிது சிவப்பு இழை. நல்ல வேலை. கை. அது அறையின் எர்சைடியாட். தி அஸ்மிடலைட். அது கொஞ்சம் இருண்டும் பயமுறுத்தும் பாணியில் இருக்கிறது. ஆனால் உங்களது அறை எனது அறைக்கு பார்த்தால் நன்றாகவே உள்ளது. அதனால நாம் இதை சரி செய்வோம். இப்போ நாம் பிங்க் நிறம் பூசுதலால் தொடங்கலாம். ஆம், இது ஒரு கேன் மற்றும் இதை பயன்படுத்துவது எளிது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாவ், இது அழகாக உள்ளது. ஒரு நிமிடம், எனக்கு ஒரு முழு அறை திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதோ நாம் அதை இப்போது செய்க. அது என் டெலிவரி. வணக்கம். ஆம், நீங்கள் அங்கே செல்லலாம். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தயவு செய்து, என் அறை மிகவும் குளிர்ச்சியாக இருக்க போகிறது. உங்கள் உதவியின்றி நான் செய்ய முடியாது. நன்றி. ஆம், எனக்கு அந்த நைட் ஸ்டேபிள் தேவையில்லை, ஏனெனில் இந்தது மிகவும் அழகாக இருக்கிறது.
ஓ ஹேடி பை பை எலகியான பகுதி போசம் போகலாம். ஓ நான் இதில் உள்ளேன். இந்த அறையை அலங்கரிக்க தயாராக இருக்கிறேன். மஞ்சள், அதை நான் காதலிக்கிறேன். வெயிலை போல இணையாக. ஆமாம், எனக்கு எல்லாவற்றிற்கும் அழகான அறை இருக்க போகிறது. மேலும் இது நிறமிகுந்ததாக இருக்கும். சரி, கொஞ்சம் அலங்காரம் சூழ்வோம். இவை எனது புத்திரிகைகள். புதிய அறைக்கு வரவேற்கிறேன் நண்பர்களே. என் யூனிகார்ன் இங்கு அற்புதமாக இருக்கும். உங்களும் அழகு ராஜாக்கள் இந்த அடுக்கில் இருக்கலாம். கொண்டாட்டத்துக்காக ஒரு டிஸ்கோ பால். ஓ ஒரு லாவா விளக்கு. நண்பர்களே, இந்த வண்ணமயமான அறையை கண்டுபிடிக்க மிகவும் மகிழ்ச்சி. மாற்றுதலை முடிக்க எனது கடைசி தொட்டில். சுவரில் ஒரு சிட்டுக்குருவி, இன்னொரு யூனிகார்ன். நிச்சயமாக எனது படுக்கையின் மீது ஒரு வானவில். அழகாக இருக்கிறது. அந்த பாம்களை மட்டும் பாருங்க. நீங்க கேளுங்க, என்னுடைய புதிய அறை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. ஏதோ மறந்து விட்டேன். இந்த மங்கலான ஓவியத்தை நாங்கள் வண்ணமயமாக கூடமாக்குவோம். எனக்கு சில நகை குறியீட்டுகள் உள்ளன. ஆரம்பமாக நாம் ஆரஞ்சு நிறத்தில் தொடங்குவோம். நல்லா இருக்கிறது. பார்க்கலாம். புதன்கிழமை உங்களுக்கு ஆக வேண்டுமா? நீங்கள் பொறாமைப்படலாம். என்ன? ஓ, இது பயங்கரமாக ராஜர், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ ஓரங் சோகமாக தோன்றுகிறாய். ஓ, என்னை தெரியும். உன்னை மகிழச் செய்ய என்ன செய்கின்றது எனக்கு தெரியும். இப்போது நீ இன்னும் அழகாக இருக்கிறாய். இந்த உடையை பாருங்கள். நமக்கு ஒரு டீ சாப்பிடலாமா சியா? உற்சாகமான உபகரணங்களுடன் ஒரு அழகான மேசையை அமைத்து எங்கள் நண்பர்களை விளையாட கூட்டுவோம். நல்ல சாப்பாடு நண்பர்களே. சரி, நான் சொல்வது நாம் தான் தேநீர் உறையும். ஆனாலும் இது சுவையாக தான் இருக்கு. காலையானதா? நான் உறங்கினேன். அப்படியா? என் புதுப்பிக்கப்பட்ட அறையில் அவள் அங்கே என்ன பண்ணுகிறாள்? ஆமாம், அவர்களுக்கு என் மீது கேலி பண்ணுகிறார்கள். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். மெய் கூறுகின்ற போது எனக்கும் செல்லப்பிராணிகள் உள்ளன. அவற்றை அறையில் சுற்றச் செய்து விடுங்கள். Hier end onserkurik u en vervo. En enver en ard. Einke நல்ல தேநீர் விருந்து. ஒரு கரப்பான் இல்ல, என் தொட்டில் தானா? ஐயோ, அவன் தோளின் மீது இருக்கின்றன. எல்லோ இடத்திலும் இருக்கின்றன. ஓ, இன்று வரை மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஹலோ ஹலோ, தயவு செய்து உதவுங்கள் என் ரட்சகரே. ஓ ஹலோ, அங்கு எதுவும் இருக்கிறதா? ஓ, நிறைய கரப்பான் பூச்சிகள் இருக்கின்றன. தயவு செய்து உதவுங்கள். அவைகள் மிகவும் அருவருப்பாக உள்ளன. ஓ, இது உங்களை இது கொஞ்சம் விஷமானதாக இருக்கிறது. என்ன வாய்ந்தது? Kim Price, ich denke ob Kreib. Snot. ஓ இல்ல, என் கரப்பான் பூச்சி. Cylinder. Bigas Kure Mermaid. Nanja, அப்பா, ears of Chinanjakinir. சிந்திப்பதில் உன் தோரன். நீங்கள் ஒரு அற்புதமான இது என் நினைவில் கொள்ளும் இருக்கும். நீங்கள் Iraq's ring sun from already kirego. மன்னிக்கவும், புதன்கிழமை. ஓ, அவர் இந்த கடையை விரும்பி இருப்பாரே. இறுதியாக கொஞ்சம் தூக்கம். இனிய இரவு மிஸ்டர் பீகிள். இனிய கனவுகள். ஆ ஆ ஆ அந்த சத்தம் என்ன? வென்ஸ்டே, உன் மனப்பான்மை சரியா? நேரம் பார்த்தாயா? இரவு. ஏன் எனக்கு இப்படி பிடிவாதம் பிடிச்ச பலனி இருக்கிறோம்? வென்ஸ்டே, நீ ரொம்ப போச்சுன்னு நிறுத்த மாட்டீங்களா? புதன்கிழமை. சரி, நான் ஏதாவது செய்ய போகிறேன்.
என்ன ப்ரெயின் அது வேலை செய்யலையா? இதுதான். உன்னை எப்படி எழுப்ப வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. இப்போது நான் இறுதியாக ஓய்வு எடுக்கலாம். நல்ல இரவு எல்லோருக்கும். இது ஒருபோதும் இருக்காது. இப்போ நான் உன்னை பழிவாங்க வேண்டியுள்ளது. மிஸ்டர் ஸ்கெலிட்டன், நீங்க சாப்பிடும் போசேன்லா நான் ஒரு மேலும் விவரங்கள் இதோ நண்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல காலை அழைப்பு. திருத்தவும். ஓ, காலையாகிவிட்டதா? நான் இப்போது என்னவா? என்ன என்ன ஆ, என்ன நடக்கிறது? புதன்கிழமை. இது எல்லாம் உங்களுக்கே. சரி, கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு சிறிது பிரச்சனை ஏற்படும், எனக்கும் சிறிது மகிழ்ச்சி கிடைக்கும். சரியா? இந்த உடை பியாருத்தமாக உள்ளது, இதுவும் பியாருத்தமாக இருக்கிறது. எவ்வளவு அழகான மூதாட்டி. என்ன நீ என் மிஸ்டர் எலும்புக்கூடு மற்றும் என் பொம்மைகளுடன் செய்தாய்? எவ்வளவு மோசமாக உள்ளது. ஓஹோ, என்ன அழகான வண்ணத்துயர் கேக். உங்கள் பிறந்த நாளில் மேலும் என்ன கனவு காணலாம்? எவ்வளவு அருமை. ஓ, புதன்கிழமையா? உங்கள் மேசையில் அந்த கேடூரமான கேக் என்ன? இங்கே என் விருந்தினர்கள். இறுதியாக நான் வருகிறேன். ஆஹா, ஜிம்மி, அது நீங்களா? ஓ, எனக்கு ஒரு பரிசா? நன்றி. பை. ஆஹா, என்ன ஒரு கனமான பரிசு. எந்த அறையாது? பார்ப்போம். ஆம், வா கேட்யூடித், இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அந்த பிங்க் உடை. என்ன நண்பர்களை அழைக்கவும். நண்பர்களே வணக்கம், இதை பாருங்கள். எனக்கு கிடைத்த பரிசு என்ன? ஆமா, அது மதிக்கெட்டு அழகா இருக்கே. ஓ, இன்னொருத்தர் இருக்காங்க. மிகவும் பிடிக்கவில்லை அவளோட ஒரு நண்பர்கள் அவரோட கேக் என்ன ஹான்? என்ன? இல்லை, முடியாது. அது என்ன? தோழி அண்ணாவை ஏமாற்றி விட்டார்னு அண்ணா, தோணுகிறது. நீ இங்கே வந்துட்ட. உன் பயணம் எப்படி இருந்தது? அப்பா, இவை என்ன பரிசுகள்? நன்றி. பெண்களே, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். செல்க, கேக் சாப்பிடலாம். இதை சாப்பிடுங்கள். என்ன நடக்கிறது? என்னை நம்ப முடியவில்லை. ஒரு துண்டும் இல்லை. மன்னிக்கவும் பெண்களே, எப்படி நடந்தது என்று தெரியவில்லை. அந்த சீண்டலுடைய சுருணிகளா இல்லாமல் ருசியான என் கேக் சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து அனுபவிப்பது எவ்வளவு அருமை. ஓ, இது எனக்கு ரொம்ப பசி. ஏதாவது பெண்களே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் இங்க என்ன செய்கிறீர்கள்? நீ அவோஷ் வைக்கலாம் என் வைக்கு செய்ய கொடுப்பேன். ஆனால் நான் அன்னைக்கு ட்ரெக்கர் வேண்டும். வேண்டாம். அது உண்மையில விசித்திரமாக தோன்றுகிறது. அதை முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் என்று நிச்சயமாக நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப சிறந்தது. இது உண்மையிலேயே நல்லதா இருக்கிறது. சொன்னேன், இப்போது ஒரே ஆடல் நேரம். இதுதான் என் கையெழுத்து ஆடல். சரி, அதுதான் என் பிறந்த நாள். கேக் இல்ல, நண்பர்கள் இல்ல. இது பயங்கரமாக இருக்கிறது. என்னட் மன வேலை புரோக்கரா இல்ல. சரி, நான் கொஞ்சம் கொடூரமாக இருக்கக்கூடும், ஆனால் நான் அதற்கு அளவுக்கு கொடூரமாக இல்லை. என்னட், உனக்கு கேக் வேணுமா? உன் நண்பர்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. புதன்கிழமை நாள் விருந்துணவு. இது உண்மையிலேயே நல்லது. எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு.
எனக்கு ஒரு டானட் வேண்டும். நீங்களே ஒரு டானட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். பல ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு, இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்போதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்போ இதை பயன்படுத்துவேன். டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெர்ரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு இப்போ நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பயன் பெறுங்கள். அத்தை, என் டோனட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டோனட்ஸ்கள், மிக அருமையான ஒரு டோனட்ஸ்கள். காட்சி மட்டும். நான் சுற்றி கழித்து உங்கள் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்து பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசம் ஏதும் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு! இது ஒரு மிக த்ரில்லான டான்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம்! என்ன? எனக்கு அடுத்ததை முயற்சிக்கணும் என நினைக்கிறேன். எனக்கு தெரியல. வாவ், இவை வானவில் டோனட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட இதுவே. என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்கு இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி, இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல, அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்தா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட ஒரு நல்லது. சந்தோஷமாக மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும். இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும்.
இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்டா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ, எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ, இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இது திறக்கணும். இது பிடிங்க. என் முழுக்கெழுத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. ஆமா, இது கண்டிப்பா சாஸ் தான். காய்ச்சல் பற்றி எடுக்கிறது. நாம் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல எனக்கு. இப்போ இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சாண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது. ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி. எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன். காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம் தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள். ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். சரி, இந்த சினிமா ஆட்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&M's பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவசரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்றேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டு விடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான காக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஊந்துகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் சேர்வான அடிமேஷ் ஸ்ப்ரைடாக இருக்கும். சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும் உதவுங்கள். நீ எடுக்க பதில் கொடுத்தியே புதன்கிழமை. அதை நீக்குங்க.
Hand, sanction say. Cushiony hand. Creamer spray. இது பூளைக்கு ரொம்ப ஒத்து இருக்கு. பாஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன். அதனால மேலே ஒரு கண் மற்ற ஒரு சாலா வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும். சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது. இதை பருகி பார்க்கிறேன். மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம் ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூவிழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, இதோட இல்லை. ஓ, சிப்பாமலை இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காய வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளவு அளவுக்கு உணவு? ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம்? இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ? கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர். என் ஆவணங்கள் எங்கே? சரி, உள்ள வாருங்க. என் கையலட்சணத்தும் நம்ப முடியவில்லை. அவள் பெண் அல்ல, தேவதை. அவள் என்னை நோக்கி நடந்து வருகிறாள். ஓ மை காஷ், அவள் அமைதியாக இரு. அவளை பாருங்க, அழகாக என்ன ஒரு நாள் இங்கு கிடைத்திருக்கிறது. இதோ என் பேரச்சீட்டு. அதற்குள் டிக்கெட் இருக்கிறது. நன்றி. எனக்கு பெரும்பாலும் ஆண்களின் கவனம் கிடைக்கவில்லை. நல்ல நேரம் அனுபவியுங்கள் நண்பர்களே. நான் விமானத்தில் ஏற வேண்டும். போலாம். நாமும் அவளோடு சேர்ந்து செல்ல முடியும். மார்ச் சரியில்லை. இளைஞர், உங்கள் டிக்கெட்டுகளை என்னை காண்பி. இதோ என் விமானம். ஆனால் இது கிட்டத்தட்ட பெரியதாகவே உள்ளது. என்னை போல் இல்லை. யாரேனோ நான் அவர்களை ஏன் சுற்றி செல்வதில்லை? இது என் பொண்ணுங்களே, அன்னை உங்களை மிகுந்த நினைவுற்றேன். நல்லவனே, ஓர் இனிப்பு வாங்குவோம். ஓ வாருங்கள். நன்றி. வணக்கம்.
உங்கள் டிக்கெட் எனக்கு ஒரு மகத்தான யோசனை இருக்கிறது. எல்லாம் சரியே, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் நாயை பிற விலங்குகளைப் போல கொண்டு வர முடியாது. சிறந்த வெளிநடப்பு. நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம். பை பை பாபி, கவலைப்படாதே, அவன் என் கூட இருக்கிறான். உங்க பாஸ்போர்ட் மேடம். அது சரி, இப்போ ஒரு சின்ன பின்புல சோதனை. என்ன விலங்குகள் கப்பலில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கவலைப்பட வேண்டாம், உங்கள் சில பிராணி உங்களுக்காக காத்திருக்கிறது மற்றும் நீங்கள் திரும்புவதற்கு இங்கேயே இருக்கும். வணக்கம் ஐயா, உங்கள் தலை தொடுப்பை நான் சரிபார்க்கலாமா? அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு மந்திர சோதனை காட்டுகிறேன். ஓகஸ் போகஸ், பாஸ்வேர்ட் அங்கே உள்ளது. அது முடியாது இல்லையா? நீங்கள் குலை சரிபார்க்க அவை கொண்டு வருவது மேல், அதுவெல்லாம் விசித்திரம். மன்னிக்கவும், உயரமாக வரவும். ஓ சீப்பளிச்சா எதையும் இல்லை. சே வேணும், உள்ளே வாருங்க. சாய் அர்ச்சனை பெண்ணே, உங்கள் ஸ்டேஷனை இப்போ கேட்டுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு உதவ எப்படி என எனக்கு தெரியும். ஒரு சிறிய சாகசத்தில் உங்களோட மிருதுவான நண்பர் உங்களோட இங்கே இருப்பார். இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன். அப்படித்தான் அவர். ஓ நன்றி. இப்போ என் பஞ்சுட்டியன் கூட விளையாடுறான். எல்லாம் சரியே, ஒரு ஆண்டுகளின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. பிற்பகல் வணக்கம். ஆஹா, ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காகவே உள்ளன. ஆனால் கூட்டை நான் பார்க்க வேண்டும். ஓ இல்லை, பூனையை உதவ வேண்டும். நான் அறிவேன். சார், உங்களிடம் பெரிய பிரபலம் வாய்ந்த தாடி உள்ளது என்று யாரேனும் உங்களுக்கு தெரியுமா? உங்களின் புகைப்படத்தை எடுக்கலாமா? அப்படியா? ஒரு நிமிஷம், எனக்கு முதல்ல என் முடியை அடுக்கணும். இனி நான் தயார். அழுதிக்கொள், அது நன்றாகவே உண்டு. இதனால் செயல்பட்டது. இப்போது முக்கியமானது என்னவென்றால் விரைவாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும். ஓஃப், மன்னிக்கவும், நான் போக வேண்டும். அது என்ன காலியடிப்பு தொட்டி? இது விமானமிடலை கணக்கிடுகிறேன். ஓஹோ, வணக்கம். உள்ளே வாருங்கள். சரி சரி, எனது இருக்கை இங்கே. இப்போது அதை வெளியே விடலாம். பூனையை. ஓ, என்ன ஒரு பூனை! நான் உங்களை தாவலாமா? நிச்சயமாக. என்ன ஒரு நல்ல பூனை! என்ன நடக்கிறது என்னிடம்? எனக்கு ஒவ்வாமை உள்ளது. வணக்கம். பயணம் இனிதாக அமையட்டும். மாலை வணக்கம். ஆவணங்களை பார்ப்போம். நன்றாக ஸ்கேன் செய்வோம். நீங்கள் விலங்குகளை கொண்டு வந்துள்ளீர்களா? எனக்கு தெரியவில்லை. அம்மா, தயவு செய்து ஒரு நிமிடம். என்னை நீங்கள் ஒரு குருதி பஞ்சையா எடுத்து வந்தீர்களா? எவ்வித விதிவிலக்குகளும் இல்லை. விலங்குகள் போரில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. அதுவோ ஒரு சங்கடம். அருவருப்புகளை நம்மை காண்போம். நான் ஒரு தவளை கொண்டு வர முடியாது என்பதில் நான் சந்தேகமில்லை. நாம் ஏதும் விரைவில் யோசிக்க வேண்டும். எனக்கு முழுமையாக அழுத ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் நான் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம். கதையின் அந்த பகுதியை நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை. இப்போது உள்ளே ஒரு தவளை வைப்போம். உங்களுக்கான சாக்லேட் நாணயம் இதோ. இது ஏன் டிக்கெட்டுகள்? நல்ல வேலை. தொடர்ந்து அடிக்கவும். நீங்க இது இந்த கேன் கடந்து சென்றவுடன் தெளிவாக தெரிகிறது. சரி, நான் தொடருங்கள். வணக்கம். சரி, யாரு கப்பல்ல வந்திருக்காங்க? காரசாரமா? சரி, இது வேணா இன்னும் மேலே வச்சு பாதையில வர சொல்றீங்க. நாங்க புறப்பட தயாரா இருக்கோம். ஆஹா, நல்லா. அது உங்களை பாதிக்கல? ஓ, நீ என் கிரீம் குட்டி. ஓஹோ, என்ன ஒரு உதவியுங்கள். ஹலோ. ஹே, நான் அதிகம் படிக்கட்டுகள். எப்படி இருக்க டெஸ்ஸா? நிரூபா இருக்கியா? வந்துட்டீங்க. ஆனால் டெஸ்ஸா எங்கும் போக மாட்டாள். குறைந்தபட்சம் விமானத்தில் அல்ல. விலங்குகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை. நீ கேட்டு பார்த்தியா? சில பிராணிகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை. நடந்து வந்து கொண்டிருந்தேன். எனக்கு தோணுகிறது பள்ளி. ஏன் சார், எல்லாம் சரியா? எல்லாம் நல்லாதான். ஒன்றும். ஓ மை கடவுள். ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை? அவன் அந்த தமிழகையை நினைவில் கொள்ள முயற்சிக்கிறான். சரியில்லையா அலெக்ஸு? நான் ஏன் நம்பலை? உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன். நான் முன்பே அறிந்தேன். ஒரு விலங்கினை கப்பலில் கொண்டு வர முயற்சி. இங்கே இருந்து வெளியேறுவோம். சீக்கிரம். அவர் எங்கே சென்றார்? நாம் அறியவில்லை. ஆஹா, தவற விட்டேன். வணக்கம், இதோ என் டிக்கெட்.
அட சரி, அல்லது சரியாக இல்லை. மீன்களை என்னிடம் கொடுங்கள், நான் அதை கவனிக்கிறேன். என் பைத்தான்ப தோழனை பிழையவில்லை என்பதில் நம்பிக்கை இல்லை. அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறான். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வழியில் இருக்காதீர்கள், இது என் ஆவணங்கள். அவனை விரைவில் ஆட்காள்கிறேன். இது பிளஸ் எந்த பாடும் கோழிகள் இல்லை, என்னுடைய கவனத்துல இல்லை. ஓ, உங்களுக்கு மூச்சு இருக்கிறதா? தயவு செய்து உள்ள வாருங்கள். மன்னிக்கவும். சரி, முதலில் இருந்தே மனிதனே. அது என்ன? அற்புதம். பாம்பு. இது மிகவும் ஓ மைக்ஸ். கெடுதல் இல்லாத பைதான். எல்லாத்துக்கும் பிறகு கோக் போல சுவையானது எதுவும் இல்லை, மற்றும் கோக் டீன் குட்டிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மழை போல கெத்தானது எதுவும் இல்லை. இது கருமி ஸ்தூக்க காலடின் கொட்டாட்களை பார்க்க காரல்ல. அதையும் கொஞ்சம் ருசிக்க செய்யுங்கள் தயவு செய்து. முடியாது, அதை கட்டியதுதான் நானே. ஆஹா, அப்படியா? அப்போ உன் படைப்பு கொஞ்சம் சரி செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு வெட்கம் இருக்காதா? நான் சுழந்த போய் கட்டியதை எடுத்து உடைச்சிட்டீங்களே. திசை திறக்க. அது நியாயமாக தெரியவில்லை. பரவாயில்ல, நான் எல்லா ஃப்ரைஸையும் வாங்க இருக்கேன். இத பற்றி தான் நான் பேசுறேன். எனக்கு இந்த நேர்மையாக ஃப்ரீஸ் சொன்னால் எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த மலை பார்த்தா தெரியும். உங்களை எல்லாம் கூட்டி வச்சால் கூட எனக்கு சோதிகள் அதிகமாகவே இருக்கின்றன. நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன், ஏனெனில் எனக்கு சற்றே பசிக்க ஆரம்பித்தது. கேரளா உருளைக்கிழங்கு ஒரு துண்டால் என் தலையை திருப்தி செய்ய மாட்டேன் என்று எனக்கு உறுதியில்லை. ஆனால் நான் அதை முயற்சி செய்ய வேண்டும், குறிப்பாக எனக்கு கெச்சப் பிடித்ததால். மேலும் அது எனக்கு பொதுவாக பேசினால் மிகவும் பிடித்தது, குறிப்பாக ஒரு உருளைக்கிழங்கு துண்டு. நீங்கள் உங்கள் முகத்தை கழுவலாம், ஆனால் எனக்கு உருளைக்கிழங்கு வாசனை வந்து கொண்டிருக்கிறது. சுவையாக இருக்கிறது, ஆனால் நான் முழுக்க பிடிக்கவில்லை. முடியாது, என்னால் குழம்புகளை எல்லாம் நானே சாப்பிட வேண்டியதுதான். நில்லா, என்னிடம் பகிர்ந்து கொள்வேன் என்று எதிர்பார்க்காதே. நான் ரொம்ப பசிக்கிறேன். இப்போது அந்த உருளைக்கிழங்கு சாஸில் மூழ்க வைக்கும் நேரம். ருசியாக இருக்கிறது. நீ என் கையை கடிப்பது எப்படி? இது எனது வாய்ப்பு என்று நினைக்கிறேன். முக்கியமானது என்னவென்றால் அதை தவறவிடக்கூடாது. நான் உனக்கு எதையும் தொடக்கூடாது என சொன்னேனே. அவரா? எனவே எனக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று பட்டது. இது உனக்கு பிடிக்கும் அலெக்ஸ். வீட்டில் நேராக செல்லும் ஒருவனை பார்க்க டவுன்லோட்டேன். அது எவ்வளவு ருசியாக இருக்கிறது. பெண்களே, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று தெரியவில்லை. இது நான் திண்ணியதிலேயே மிக அழுகக்கூடிய ஒன்றாக காலம். அலெக்ஸ், உனக்கு ஏதும் விசித்திரமாக உணர்கிறாயா? இல்லை, ரொம்ப சூடாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? உதவி! நிலநடுக்கம் வருகிறது. அதை நிறுத்த வேண்டும், அல்லது என் உருளைக்கிழங்குகள் இடிந்துவிடும். ஜூலி, நன்றி. உங்களை இல்லாமல் நான் கண்டிப்பாக எரிந்திருந்தேன். இப்பொழுது உருளைக்கிழங்கை சாப்பிட உங்கள் முறை. இறுதியாக சாஸ் முழுவதும் ஊற்றிவிட்டால் நான் நினைக்கிறேன் இது மிகவும் குளிராக இருக்கும். இது பூஸ்டியாக இருந்தது மட்டுமல்ல, அலெக்ஸ்க்கும் அது இருக்கு. அதுவும் இல்லை. இரண்டாவது தவணை சாஸ். ஜூலி, இது மிக அவதானமாக இருக்கு. அலெக்ஸ், அவளை அடக்கி வை. நீ அதற்கு ஏன் செய்தாய்? இப்போது எனக்கு பெரிய உருளைக்கிழங்கு மாளிகை இல்லை. இந்த சுற்றில் எங்களுக்கு என்ன காத்திருக்கிறது? ஓஹோ, எனக்கு இந்த பிரைஸ் பிடிக்கும். இசோவில் மிளகாய்களை சாப்பிடுவது இயல்பல்ல. நிச்சயமா எனக்கு பல உள்ளன, ஆனால் நான் அவற்றை தொட விரும்பவில்லை. நான் ஒரே ஒரு மிளகாயை மட்டுமே சாப்பிட வேண்டும். நீதான் முதல் சீதை மில்லா. சரி, அப்போ நான் உன் வருத்தத்தை பாப்பேன். மிளகாய் அது அப்படி பயமுறுத்துறது இல்ல. அந்த படம் தப்பா இருக்காது என்ன நம்புறேன். பைகளை பயப்பட வேண்டாம். இது எதிர்த்தாக்கப்பட்டது மிகவும் நன்றாக. இயல்பு போல் இது மிகவும் சுவையற்றது. ஆனால் நான் அதை விலங்கு திண்டை விதமாக எதிர்பார்த்தேன். இப்போது யாரும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரணம் புரிகிறது. உதவியுங்கள், உதவியுங்கள். ஓ, ஸ்ரீ உண்மையில் உதவுகிறாள். சரி அலெக்ஸ், இப்போது உன்முறை. மிலா, பிறகு மிளகாய் தொடுவதற்கே பயமாக இருக்கிறது. அதை தடுக்க முடிகிறது என நம்புகிறேன்.
மற்ற எல்லாரும் நான் இப்போதுதான் பார்த்தேன். எழுந்து வா ப்ரூஸ். நான் முனையத்தின் மீதியை அகற்றுகிறேன். வெளியே போ ஆக்ஸ்லெக்ஸ். எல்லாவற்றையும் இழந்ததற்கு வெறும் மிளகாய் தான். எங்களுக்கு சாப்பிட முடியல. சந்திச்சது மகிழ்ச்சி. உங்க மடியில நிறைய மிளகாய் இருக்கின்றன. கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல. அது அருவருப்பானது. மற்றவர்களை நான் தூக்கி வீசியேன். நீங்கள் செய்வீர்கள். நான் உங்களை அந்த உயரத்திற்கு உயர்த்துவேன். ஏனெனில் நீங்கள் மிகவும் ஒல்லியாக இருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் இவ்வளவு ஆமாம், அந்த தீப்பற்று முன்னால் ஏற்பட்டதா என்றால் ஓ இல்லை, நான் ஏற்கனவே தீயன் வழியாக பரவுவதை உணர்கிறேன் என்பது அர்த்தம். ஜூலியன், நாங்கள் உண்மையில் செய்து சகோதரர்கள். விட்டாய். இது மிகுந்த அவசரமாக நன்றி. இருக்கிறதா? சாயரின் ஜூலி, விளக்குகள் இப்போது எப்படி நீ கொஞ்சம் இது வேலை கருப்பு செய்தது? பச்சை மிளகாய் சாப்பிட வேண்டும். அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கரடி, கரடி மூளை பலவீனமாக அங்கே செல்கிறது. நான் இது மிளகாய் கொண்டு முடிந்தது என்றேன். தோழர்களே, வேறு ஏதும் இல்லையெனில் தயவு செய்து ஒரு சொல்லும் சொல்லாதீர்கள். ஆஹா, என்ன வேகம்! எளிது. மிளகாய் மலையாறு சில வினாடிகள் பறந்து விட்டது. இப்போதுதான் நான் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை உணர்கிறேன். ஓ மை காட். நான் இல்லைன்னு எனக்காவது தெரிஞ்சிருக்குமா? என்ன? வாவ்! நான் எப்போதும் இடத்தை நோக்கி போக வேண்டும் என்பதை கனவு காண்டேன். ஆனால் இப்படி செய்வேன் என நினைக்கவில்லை. ஓ ஓ, எனக்கு எரிபொருள் தீர்ந்து விட்டதே. விழிக்க வேண்டாம், பறக்கிறப்பயாவது நல்ல போனது. விழுவதை பற்றி சொல்ல வேணாம், அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள். இன்று என் நாள் இல்லை என்பதால் நான் ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளேன். நான் காத்திருப்பது என்ன என்று முதலில் பார்ப்பது இந்த முறை. வாவ், எனக்கு ஸ்டால் கமிக்க எழுத்துக்கள் எதுக்கு தேவை? எனக்கு அவையெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஓ, அனாஸ் போடுறேன். நான் அவற்றை சிக்காத முடியாது, எனக்கு பெரிய அளவு உள்ளது. இப்பொழுது அவற்றை என்ன செய்வது? நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். உங்களுக்கு எல்லா எலுமிச்சைகளும் இருக்கின்றன. நான் ஒரே ஒன்றையே சாப்பிட வேண்டும். அதை சாப்பிட முடியும் என்று நினைக்கிறேன். ஆச்சரியம்! அவள் இத்தனை இழியிருப்பாள் என்று நான் அறியவில்லை. என் முகம் திரியத் தொடங்கிவிட்டது. இதுவரை பொறுக்குமாறு மற்றும் குளிர்ந்து இது அடைய தெரியாது. உண்மையே ஜூலி, ஈலிமரில் உனக்கு எவ்விதமும் கெடுதல் இல்லை. ஆனால் அதை வழக்கத்திற்கு கொண்டு வர நேரமாச்சு. இல்லெனில் நீ அவசரமாக தப்புகின்றதற்கான நடிப்பு மூலம் முழு பார்வையாளர்களையும் இழக்காதீர்கள். எனக்கு சரிதான். நன்றி அலெக்ஸ். என்னோட இதே நிலைமையே லெமன்களுக்கு பிறகு நடந்தது. இது நடக்க கூடாது என்று நம்புகிறேன். அரைத்து போனா லெமன் காஸ் பிளாஸ்டிக் சர்ஜரியால் ஆளாத விளைவு இப்போ புரிஞ்சுது. ஆனா லெமன் காஸ் காய்ச்ச வைக்கும். பெங்களே, என்னால இன்னும் சம்சாரம் செய்ய முடியல. மீதியை பிடிக்க முடிஞ்சா நம்புறேன். அவ்வளவு தைரியமோ? எனக்கு மூச்சு திணறுகிறது. உதவுங்கள். ஓ இல்லை, அலெக்ஸுக்கு உதவப்படவில்லை என்றால் உண்மையில் மூச்சு திணறி விடுவார். நானும் அனுமதிக்க மாட்டேன். அலெக்ஸ், பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுவேன். என்னை நோக்கி எலுமிச்சை ஏறிய தைரியம் எவருக்கு? நான் பதிலளிக்க மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக நீங்கள் தவறாக விரக்தி அடைவீர்கள். நாங்கள் அந்த எலுமிச்சையை உணரவில்லை. பூமராங் என்ற சொல் திரும்ப வருகிறது. சரி மில்லா, நீ மட்டுமே மீதமாக இருக்கிறாய். அந்த எலுமிச்சை குவியலை சாப்பிட நேரம். உங்கள் முகங்கள் பொடுகு போல இருந்தால் என்னுடையது என்ன ஆகும்? நான் இல்லை. நான் எங்களை குறித்து மகிழ்ச்சியிலிருந்து வருந்துகிறேன். நாங்கள் நேரம் புரியுது. அப்படியே இல்லை. நான் அதை செய்தேன். இனிமேல் எலுமிச்சங்கா இல்லை. நான் சுழல முடியாது. என்னுள் அரிய வகையான ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை உணர்கிறேன். இப்பொழுதும் மில்லி பேர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக நடக்கும் என்று நினைக்கவே இல்லை. என்னை நம்புங்கள், உங்களுக்கு ஸ்பாஞ்ச் பாப் பான்கேக் செய்ய வேண்டும். என்ன கிடைச்சாலும் நான் இதை வேகமாக முடித்து விடுவேன். பார்க்கலாம். நான் இதை எப்படி திறப்பது? இப்போ உச்சிரியை வரைய போகிறேன். உடலா பெயிண்ட் செய்து விட்டேன். வாவ்,
அவள் அருமையாக செய்கிறாள். அதை மறுபுறம் திருப்ப வேண்டியுள்ளது. அதுவும் அருமையாக தோன்றுகிறது. நான் ஒரு நிபுணன். நீங்கள் என்ன காத்திருக்கிறீர்கள்? ஓ, நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான்சி எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். மிகவும் நேரம் பே ஆகிவிட்டது. நான் ஆரம்பிக்கவே இல்லை. எனக்கு உடனடியாக கருப்பு வேண்டும். இல்லையெனில் எனக்கு நேரம் இருக்காது. கொஞ்சம் கூடவா? நான் அதனை நிறைவேற்றியதாக நினைக்கிறேன். இப்போது அது எப்படி வந்துள்ளது என்பதை பார்ப்போம். அதில் என்ன உள்ளது பார்ப்போம். நான் இழுத்தேன். நான் நல்ல செய்தேன் என்று நினைக்கிறேன். எவ்வளவு விசித்திரமான ஸ்பாஞ்ச் பாப். இதுவே சரியில்லை. உன்னுடையது எப்படி? எவ்வளவு அழகான பான்கேக். அதுதான் உங்களுக்கு தேவையானது. வாழ்த்துக்கள். பரிசு உங்களுக்கே. சரி, குளிக்க சமானி வக்த வந்துட்டது. நான் இன்னும் கொஞ்சம் சேர்ப்பேன். இப்படியான ஒரு ஸ்பாஞ்சோட குளிப்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என்று தெரிகிறது. மீண்டும் தவற விட்டாயா? மீண்டும் செய்து பார்க்கலாம். பாரு, என்ன பெரிய இனிப்பு குத்திவாரன். இது மிகவும் சுவையானதும் மணமாகவும் இருக்கிறது. யார் அதற்கேற்ப பன்கேக் செய்வார்கள் என்று பார்ப்போம். ஆரம்பிக்கலாம். வாருங்கள். இனிப்பு குத்திவாரன் வடிவில் பன்கேக் செய்வது எளிது. நான் இந்த பணியை எளிதாக செய்ய முடியும். செய்யலாம். ஏய், சிறுநீர் கழிக்காதே. நான் உண்மையில் வர்த்தகம் செய்ய வேண்டும். நிச்சயமா வெற்றி பெறுவேன். ஓ, மாவு பத்தி என்ன சொல்றீங்க? ஒரு ஐடியா. நான் வெறும் ஜிஞ்சர் பிரெட் மட்டும் பண்ண மாட்டேன். அவருக்கு நான் ஒரு வீடு வரைவேன். பின் தோற்றத்துல கொஞ்சம் புல், ஒரு வயலின். நீ அதை திருப்பலாம். உங்கள் மூச்சை வெளியே விடுங்கள். அது ஏறுவதுடன் என்ன நடந்தது? ஓ, அது சரி. ஏற்கனவே என்ன நடந்தது என சரிபார்க்கும் நேரம் வந்துவிட்டது. நான் முதலில் இருப்பேன். என்னுடைய சிறிய மனிதன் மிகவும் சந்தேகத்திற்கு இடமாக உள்ளது. சிறிய மனிதன், அது ஒரு வீடு. அதுக்கு நிறுத்த முடியாது. சிரிக்காமல் தான். சரியா கிறிஸ்? நான் அத பத்தி பேசல. நன்றி. வேண்டாம், நான் முயற்சிக்கிறேன். இது மிகவும் சுவையாக உள்ளது. இதை முழுவதுமாக நான் சாப்பிடலாம். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேர்வு இல்லை. சரியான நேரத்தில் விலகி தர வேண்டும். என்ன இது? நாங்கள் நிலத்தில் இறங்கவிருக்கிறோம். அதனால்தான் நீ தொடங்க வேண்டிய நேரம். நான் உன்னை கவனித்துக் கொண்டிருப்பேன். தொடங்க நேரம் வந்துருச்சு. எனக்கு மஞ்சள் டெல் வேண்டும். எனக்கும் இதே வேண்டும். உன்னால சரியா செய்ய முடியும். நான் முதல்ல பிடிச்சேன். அதை எனக்கு கொடு. இப்போது நான் அதனை விரைவாக எடுக்க போறேன். நான் என்ன செய்யணும்? இனி மஞ்சள் இல்லை. ஆனால் நான் உடனே கருப்பை எடுத்து விவரங்களை வரைவேன். அருமையாக உள்ளது. இப்போது நான் ஒரு குதிரையை காய வைக்க வேண்டும். நல்லது. மீண்டும் நானும் சந்தேகமாக இருக்க வேண்டியுள்ளது. இந்த முறையாவது அதை எண்ணுக்காக எடுத்து விடுவேன். இப்போது என் வரைவை முடிப்பேன். அருமையாக வருகிறது. சில கைகள் என் கண்களாகவும் உடலாகவும் இருக்க விடுவேன். என்ன செய்ய வேண்டும்? இருந்தாலும் நீலப்பட்டி மிகவும் அழகாக இருக்கிறது. இன்னும் முடிக்கவில்லை. நன்றாக இருக்கிறது. அதனால் நான் மீதமுள்ள அனைத்து வண்ணங்களையும் எடுப்பேன். வேறு நிறம் கொண்ட ஜம்சூட் இருப்பதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காட்டும் நேரம் யார்? முதலில் சரி, நான் என் பான் கேக் திருப்ப போகிறேன். அது மிக பிரம்மாண்டமாக வந்தது. நான் கண்டிப்பாக வெல்வேன். அது சிறப்பாக முடியாதது போல் தெரிகிறது. யாரும் கவனிக்க மாட்டார்கள் போல் இருக்கிறது. நாங்கள் நீங்களுக்கு என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். நான்சி, நான் ஒரு மினியன் மாதிரி தோன்றுகிறேன். உன்னிடம் என்ன இருக்கிறது? பிரிட்னி, நான் நல்ல வேலை. நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். ஆமாம், வெற்றி வெற்றி வெற்றி. பிற லாயல் நண்பரே, நாங்கள் உங்கள் பரிசை பிடிப்போம். எவ்வளவு குளிராக இருக்கிறது. நான் ஐயா, நானே உன்னை பிடிக்க போகிறேன். எப்படி செய்வதென பாருங்கள். பொன்களே, உங்கள் அடுத்த பணிக்கட்டளை. எல்லோரும் வணக்கம். தொடங்குங்கள் மற்றும் நேரத்தை மறக்க வேண்டாம். எனக்கு சிவப்பு ஒன்று வேண்டும். கொஞ்சம் முயற்சிக்கிறேன். இதுவே உங்களுக்கு தேவையானது. பாப்போம். என் பான் கேக் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. நான்சி அங்கு என்ன வைத்துள்ளாளே என்று தெரிய வேண்டும். நான் பான் கேக் தயாரிப்பவன். இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கிறேன். அதை இப்போது வரைவிக்கிறேன். பின்னர் கால்களை மட்டும் வரைய வேண்டும். நான் சிறப்பாக செய்கிறேன். சரியானது. பெண்ணே, நேரம் முடிஞ்சிட்டது. என்ன செய்தீர்கள்? எனக்கு காட்டுங்கள். ஓ, இல்லை. எப்படி? ஆனால் நான் இன்னும் காட்டுவதை முடிக்கவில்லை. என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை உண்டு. எனக்கு கால் இருக்கிறது, உனக்கு தலை இருக்கிறது. நம்மோரை இணைத்தால் முழு உருவம் கிடைக்கும். அருமை. நமக்கு இதுதான் தேவை. உங்களுக்கு ஏது மறைந்திருக்கிறது? நல்லா செய்தீர். இது உங்களுக்கான பரிசு. வானில் எனக்கு பிடிச்ச அதை திறக்கலாம். என்ன?
அது என்ன வகையான பொம்மை? ஆனாலும் முதலில் சாக்லேட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மிகவும் அருமை. ஓ, ருசியாக இருக்கிறது. இன்னும் வேண்டும். என்ன கிடைத்துள்ளது என்று பார்ப்போம். வாவ், எனக்கு கலராத கார் இருக்கிறது. ஆர்வம் எழுப்பும் விரைவான பந்தய விளையாட்டு கார். கவனமாக இருங்கள், எந்த விபத்துகளும் இல்லை. உண்மையில் குளிர்ந்த ஒன்றை பார்க்க தயாராகுங்கள். எனக்கு இந்த கார் பிடிக்கவில்லை. இதுதானே குளிர்? அப்படியானால் போலாம். தொடங்குங்கள் பெண்களே. ஏதுமின்றி ஒரு காரில் முயற்சி செய்கிறேன். நிச்சயமாக நான் நன்றாக செய்வேன். பரிசு எனக்கு கிடைக்கும். அருமையாக இருக்கிறது. சொல்லலாம், நான் 100 மடங்கு சிறப்பாக முயற்சி செய்வேன். பார்த்து கத்துக்கொள். இது சிவப்பு. இது மிக சிறப்பாக செயல்படுகிறது. நாம் இன்னும் கவிகள் தயாரிக்க வேண்டும். ஆச்சரியம். எனக்கு உறுதி. நான் வெற்றராக இருப்பேன். அதை மாற்றி விடுவேன். நேரம் முடிந்தது. உங்க பேன்கேக்குகளை காட்டும் நேரம் இது. நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று பார்ப்போம். சரி பிரிட்னி, அது நல்லது. நீ என்ன சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. உன்னிடம் கண்ணாடி உண்டு. நான்சி வெல்வாள். உன் பரிசை பெறு. ஆச்சரியம். எத்தனை அழகான கார். ஓ, நீ என்ன பண்ற பிரிட்னி? ஓ, என் பற்கள். இது ஒரு விளையாட்டு பொம்மை மற்றும் சர்க்கரை விபரம் மறைந்திருக்குது. முழு லாரியிலே ஆச்சு. ருசியாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி செய்யறேன். சுவையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது. இதைவிட மிகுந்தது என்ன இருக்க முடியும்? நீங்கள் சாப்பிட துடிக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். சரி, இந்த சுவையாகவும் டெஸ்டியாகவும் இருக்கும் பற்களை வரைய வேண்டும். சீக்கிரம் குழந்தைகள், நேரம் தொடங்கிவிட்டது. இதற்கிடையில் நான் இதழை பார்ப்பேன். இப்போது நான் விரைவாக பற்களை வரைய போகிறேன். இது மிக எளிது. பிரிட்னி, என்ன காத்திருக்கிறாய்? ஓ ஆம், சரி, இப்போது துவங்குவோம். முதலில் நான் பண்ணை செய்து விடுவேன். அதில் என்ன இருக்கிறது? சரி, ஒரு தக்காளி. அதை அடுத்ததாக செய்வோம். சரியே, நான் எல்லா பர்கர் பேக் பதிகளையும் தனித்தனியாக செய்வேன். பின்னர் அவற்றை எல்லாமும் சேர்த்து விடுவேன். இப்போது கவ்விர் துண்டுகள் உள்ளன. மற்ற கட்டங்கள் நன்றாக திரும்பியது. இப்போது பட்டி, சாலட் மற்றும் தரையிறங்கும் பயன். என் பர்கர் தயார். அதை திருப்ப வேண்டும். மிக சுவையாக தெரிகிறது. நில்லு, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், அதை நான் சேர்த்து விடுகிறேன். அது ஒரு உண்மையானது போல இருக்கும். சிவப்பு மீண்டும் ஃபேஷனில் வந்து விட்டது. ஓ, நேரம் முடிந்து விட்டது. பார்ப்போம். நான்சி, உன்னிடம் என்ன இருக்கின்றது? நல்ல வேலை. அது உண்மையான பர்கரை. ஓ, உங்களுக்கான பரிசு சென்று கொள்ளுங்கள். எவ்வளவு சுவையாக உள்ளது. இதோ, இப்போது இது சிறியது. ஓ, அதற்கும் சரி. நான் ஒரே பர்கரை எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் மாற்றுவதற்கு எனக்கு வழி இல்லை. என்னிடம் என்ன இருக்குது என சூசகமா சலு. இந்த மென்மையான அழகான முயல் எவ்வளவு அழகாக இருக்கிறான். தொடங்குவோம். இதற்கிடையில நான் குண்டலை விளையாடுவேன். நான் முழுமையாக ஆயுத உயர்த்தி இருக்கிறேன். பரிசு எனக்கே வரணும். சரி, தொடங்குவோம். முக்கியம் என்னவென்றால் நம்மால் அவசரப்படக்கூடாது. முதலில் மிகுந்த கவனத்துடன் உருவத்தையும் விவரங்களையும் வரைய, அதன் பிறகு அதை வண்ணம் சிறப்பாக வந்தது. இது வேலை செய்யும். நான்சி, முன்னால் என்ன முக்கியமானது? ஒரே ஒரு நல்ல கோணத்தை கண்டுபிடிப்பதுதான். அசையாதே முயல். உன் உருவப்படத்தை இப்போது வரைய போகிறேன். நீளமான காதுகள், மூக்கும். இப்போது எல்லா இடங்களையும் வண்ணமிடுவோம். பின்னர் திருப்புவோம். அது ஒரு குரங்கு முடியைத்த மாணிக்கம். கவனமாயிரு. பூரிட்டனி, நேரம் முடிந்தது. பார்க்கலாம். சரி பிரிட்டனி, உனக்கு என்ன மாதிரியான முயல் இருக்கிறது? அவன் மிகவும் ஒத்திருக்கிறார் என்று நான் நினைக்கவில்லை. நீ என்ன? நான் என்னிடம் வாரும் என் மென்மையான குறும்பு. நீ அவளுக்கு ஒரு முத்தம் கொடுப்போம். நான் கேரட்டா? சரி என் நண்பரே, உங்களுக்கு ஷார்வானண்டாங்க இருக்க விருப்பமா? அவன் என்ன நிறைய உண்டான். அவன் என்ன அழகானவன்டா. நாம் அதை பார்க்கலாம். நான் முதலில் செல்வதற்கா? ஓ, இது ரொம்பலாக இருக்கு. நான் இதை சாப்பிட விரும்பல. ஆனால் எனக்கும் பச்சை முள் செடி இருக்கிறது. அது விசித்திரமாக உள்ளது. நீங்க முதல் இது பயமா உள்ளது. அது ஒர்க்ஷம் இல்லை. அதுதான் வேண்டாம். Hot, we want to be
நான் உண்மையான ஒன்றில் ஆனால் இது சாக்லேட் காட்டஸ் விளாட்சிங்கிறது கூர்மையானதால ஸோ இது வெறும் ருசியான கூல் நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன் ஓ அது கொடுத்துட்டேன் என் காக்டஸ் சாக்லேட்டால் ஆனதல்ல அது உண்மையானது ஜேன் உன் அதிர்ஷ்டம் இல்ல அரிய வகையாக வலிக்கிறது. ஆஹா நான் ஒரு மகான் கிளசலியாளன் இப்போது நான் காக்டஸை சாப்பிட முடியும் ஆனால் எந்த பக்கத்துல இருந்து என்கிட்ட ஒரு யோசனை வந்துச்சு கவனமாக இரு கியா கேன் இப்போ காக்டஸ் சாப்பிடுவது ஒரு வசதியானது இதுக்கு சிறந்த சுவை இல்லாதது மட்டும் ஒரு வருத்தமான விஷயம் ஏழை ஜேன் என் காக்டஸ் என்பது இது சாக்லேட். நான் இவ்வளவு அதிர்ஷ்டசாலி. எனக்கு எனக்கு தெரியுது பூமியின் பதிலாக சாக்லேட் கிரம்பிள் இருக்குது நானும் பூமியை சாப்பிட முடியும் சூப்பர் அது ரொம்ப ருசிகரமாக இருக்குது என்கிட்ட சாக்லேட் தூவல் இருக்கும் போல சரி முயற்சி செய்யலாம் இது உண்மையான மண்ணாக இருக்கிறது கோரமாக இருக்கிறது ஏதோ நான் கூட முடியுமானால் அதையும் சாப்பிட்டுடலாமா அது கூட சாப்பிடக்கூடியதா ஓ ஆமாம் சூப்பர் இது மேஷ்மெல்லோ ருசியாக இருக்கிறது என்ன பிபி பாத்திரத்தை சாப்பிடுறாங்க உண்ணக்கூடியது என்னோதும் உண்ணக்கூடியதா இருக்கும் என் பல் எது அது உண்மை இதுதான் வருத்தம் ஓ அது ஒரு திரவுங்கள் என்ன ஓ நேருதிகள் சூடாக இருக்கிறது ஆச்சரியமாக குறைந்த 2 நான் முதலாக இருக்க இல்லை நீ தொடங்கு ஜேன் வாருங்கள் நம்புறேன் உன்னிடம் உண்மையான மிளகு இருக்கு என் கையில சாக்லேட் ஒன்று இருக்குது சரி முயற்சி செய்வோம் கிட்டிட்டதே சாக்லேட் தான் இது ரொம்ப ருசியா இருக்கின்றது ருசியாக இருக்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு இது எவன்தான் எனக்கு உண்மையானது ஓ இல்லை அமோதாசியா இருக்கு எனக்கு இது பிடிக்கும் நான் முடிச்சு வைத்தேன் ஒன் டர்ன் பாட் ஃபீபி நான் இல்ல நீயே செய்யணும் பாட்சி தொடங்கு சரி ஓ மகிழ்ச்சி இது பயமாக இருக்கிறது ஓ அது வென்சாய்ஃப்ரீல ஓ நான் பயந்தேன் எதுக்கு வந்தது நான் ஏன் பயந்தேன் பேனிக்கவும் ஜெயின் நான் முடிச்சிட்டேன் ஓ இல்ல ஏன் வாய் மனிதர் நான் தீ என் தலையில கீச்சிடு இது காரமா அதனால் காரம் இரட்டிப்பு செய்ய வேண்டும் ஓ வாருங்கள் அதை குடிங்க இது உங்களுக்கு உதவும் நன்றி ஓ இல்ல இது காரமா இருக்குது நீ ஏன் இப்படி சொன்ன போய் வா பிபி நான் அவனை எழுந்திருக்க இல்ல நிறுத்துங்க தயவு செய்து நிலக்கரி காகிதம் கத்தி விளையாடலாம் சரி எப்படியும் நான் வென்றேன் எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும் நீங்க உங்க விரல்களை மட்டும் நக்க போறேன் இது ரொம்ப அழகா உள்ளது அனுமதிக்கவும் முயற மானனாம் ருசியாக இருக்கிறது இது சாக்லேட் அப்படித்தான் மிக நல்லது வா எனக்கும் ஸ்ட்ராபெர்ரி இருக்கிறது நீங்க என்னை மர்மம் ஒன்றை காட்ட சொல்கிறீர்களா பாருங்கள் அது வேலை செய்யவில்லை அது ஒரு நகைச்சுவை ஆஹா அருமை என் ஸ்ட்ராபெரிகளை உண்மையே ஓ இது நன்றாக இருக்கின்றது இதை நான் கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும் சரி எனக்கு அது தேவையில்லை இதுவும் தேவையில்லை ஹே நிறுத்து போதும் பிபி ஹையோ மெச்சிடுங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் பால் சேர்த்து ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி பண்ணணும் இது ரொம்ப சனி சுவையோட ஆரோக்கியமா இருக்கும் எனக்கு நாக்கு ஊறுது
சரி, இப்போ நான் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து விடணும். மிஷின் செயல்படுத்துறேன். சூப்பர். சஃபஸ் இருக்கு. எல்லாத்தையும் இந்த கண்ணாடியில ஊத்துவோம். இது அழகான கண்ணாடி கியூபியில் ஹேக். மேலும் கண்டிப்பாக நான் கொஞ்சம் விசில் கிரீமை சேர்க்க வேண்டியிருக்கு. அம்மியும் ருசியானது. நான் குடிக்க விரும்புகிறேன். நீண்ட காலம் எப்போதும் நல்லது, சுவையாக இருக்கிறது. ஷேன், இந்த சுவைமதியில் உன்னை அழைக்கவில்லை. சரியா? அடைச்சே. இதோ உனக்காக தோழி. ஏசிபி, இத வாங்க. அவுஃபார் ஃப்ரில்லிட்டர் நான் ஒரு மில்க் ஷேக் ஃப்ரீட்ட முடியும். அது மேல் சாவையா இருக்கு ராஜா. அது என்ன? என்ன எப்படி முடிச்சுக்கிட்டா ஜேன்? இப்போது என்னிடம் மேலும் பல இனிப்பு உணவுகள் இருக்கின்றன. நன்றாக தேவை போல. ஹா, நான் அதை செய்ய தெரியும். பாரு. நான் உண்மையில இந்த ஸ்ட்ராபெரி சுவைக்க விரும்புகிறேன். நன்றி. சரி, மீண்டும் முயற்சிக்கலாம். ஸ்ட்ராபெரி எங்க? என்ன நடக்கிறது? ஈபி. சரி சரி, நீ குடிகரமான டொபாஸ்கோ சாஸுடன் ஸ்ட்ராபெரியை எப்படி சாப்பிடுகிறாய் என்று பார்ப்பேன். ஓ, அது ஒரு ஷோ ஆக இருக்கிறது. ஆமாம், புரிந்ததா? ஓ, சுவையாக உள்ளது. அது என்ன? நாம் வேலை செய்கிறோம். குழந்தை உப்புச்சி, நான் அவளை உதவ வேண்டும். இதோ உனக்கு. நன்றி ஜேன். ஓ, பரவாயில்லை. நண்பர்கள் செய்வது இதுதான். நான் தொடங்கலாமா? வா. அது தங்கம். நல்லது. ஆஹா, எனது தங்கம் பிரகாசிக்கவில்லை. நான் சந்தேகமானவளாக தோன்றுகிறேன். அந்த சாக்லேட் சாக்லேட் ருசியானது. நான் சுவைக்கிறேன். அது வந்து அருமை. ஆஹா, அது நானும் போல இருக்கிறது. சரி, என்னுடைய நான் சுவைக்கிறேன். என் பற்கள் சுவை ரொம்ப நல்லது, சுவையாக இருக்கிறது. ஐயோ ஜேன், தயவு செய்து. இல்லை. எப்படி? ஓ, என்ன மனம் உடைச்சு. சரி. உங்களோட பற்கள் தங்கத்தால் மஞ்சள் நிறமா இருக்க முடியாதா? இதை சொல்லியதுக்கு நன்றி. யம் யம். தங்க கட்டி. இதையுடன் என்ன செய்ய வேண்டும்? இது அழகு, நிச்சயமாக. ஆனால் நான் அறிந்து கொண்டேன். இல்லை, நீங்கள் பொன்னின் அளவில் தேடுகிறீர்களா? நான் ஓஹோ ஓஹோ ஓஹோ, ஒரு நிமிஷம். இதோ உங்க ஏ சரி, பார்க்கலாம். என்ன ஒரு அழகு. இப்ப எனக்காவது சாக்லேட் தங்க கட்டிகள் இருக்கிறான. அருமை. அது என்ன? முத்தமிட முடியுமா? ஓ, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் தின்ன மறுக்க முடியவில்லை. சுவையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே அனைத்தையும் சாப்பிட்டு விட்டேன். ஏமாற்றாதீர்கள், நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவேன். ஓ, அசம்பாவிதம். நன்றி. பண்டிகை நடத்துவோம் வாங்க. இதுக்கு என்ன வாசனை? எனக்கு தெரியாது. அது எனக்கு இருக்கு. இந்த மனம் ஏன்? என்ன? ஓ இல்ல, இது கெட்டு போன மீன். என்ன கொடுமை. நான் உண்மையில் அதை சாப்பிடணுமா? விக்கல். உங்களுக்கோ என்ன? சரி, நான் மீனும் இருக்கிறது. ஆனால் அது கெட்ட வாசனை வருவதில்லை.
சரி இது நல்லா மணக்குது. இது சாக்லேட்னு நினைக்கிறேன். நான் ஒரு கிண்டல். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாவ், இனிமையானது. மீனை சாப்பிட்டு பார்க்கலாம். தயவு செய்து வாங்க. சரி, பரவாயில்லை. ஆமா, இங்கே உங்களுக்காக உங்களை வெற்றி அடைந்தேன். உனக்கு மீன் இருக்கு. வாங்க சாப்பிடு. ஏன் எனக்கு நினைவூட்டினாய்? இந்த வாசனை மிக அதிகமாக இருப்பதால் மறக்க முடியாது. இது ருசியாக இல்லை. நான் அதை சாப்பிட விருப்பம் இல்லை. நான் அதை செய்ய மாட்டேன். நீ செய்ய வேண்டியதுதான். வா. சரி, சவால் என்றால் சவால். நான் அதை செய்ய வேண்டும். அதுக்கு தருவாட்ட தயாராக இருக்கிறேன். இது ஐயோ, மொழியுள் கவனமாக இரு. ஜி, மன்னிக்கவும். சரி, நான் என் மன உறுத்தலை தின்றுவிடப் போகிறேன். அத்தியாயத்தை பார்க்க தயாராகுங்கள். எங்கள் ஜெசிகா மிகவும் பசி கொண்டிருக்கிறார். எல்லா உணவு கட்டுப்பாடுகளும் மறந்து விட்டன. பசியால் மயங்கி விழாமல் இருக்க ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று அவசரமாக இருக்கிறார். ஆனால் ஃப்ரிட்ஜ் காலியாகவும் அலமாரிகள் வெறுமையாகவும் உள்ளன. அவளது வயிற்றின் குரல் மற்றும் கரகரப்பை அடக்க என்ன செய்யலாம்? ஆஷ்லி மற்றும் ரேச்சல் சாப்பிட தயாராக உள்ளனர் போல, அல்லது அதற்கு மேல். ஆனால் என்ன ஆர்டர் செய்வது? அந்த சுவையான உணவு படங்கள் இங்கே நிலையை காயப்படுத்துகிறதா அல்லது உதவுகிறதா என்பது தெரியவில்லை. தேர்வு செய்ய பல இருக்கின்றன. ஆனால் ஜெசிகா தனது ரகசிய கையிருப்பை நினைவில் வைத்துள்ளார். தற்காலிகமாக சுவைக்க ஏதாவது இனிப்பு. பெண்களே, உங்களுக்கு பசிக்கும் போது ஒவ்வொருவரும் தமக்குத்தாமே மற்றும் வாபாம் அப்படியே செஃப் கீரா நாளை காப்பாற்ற வந்து விட்டார். உங்களுக்கான அதிர்ச்சிகள் இப்போதுதான் தொடங்குகின்றன. நாம் தொடங்கலாமா? ஆமா, உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பணியை முடிக்க வேண்டும். அவை எளிதாக இருக்காது என்று எதிர்பார்க்காதீர்கள். உணவுக்காக நீங்கள் என்ன செய்ய தயாராக உள்ளீர்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கப் போகிறோம். உங்கள் கோப்புகளை திறக்கவும். ஜெசிகா ஒரு கடி எடுக்க வேண்டும் போல் இருக்கிறது. ரேச்சலுக்கு விடுப்பு கிடைக்கிறது. ஆமாம், ஆஷ்லி ஏதாவது நக்க வேண்டும். இதோ உங்கள் முதல் உணவு. மீனினோட கிரீம் அடிச்சு. உன் வயசுல ருசியா இருக்கும். ஐயோ, இதை நான் 10 அடி கம்பியால் கூட தொட மாட்டேன். உங்களுக்கே அதிகம். எப்பயும் துணிவாக இருக்கும். ஆஷ்லி அதுல கை எடுக்கிறா. ஐயோ, ஆனா அதை அவ வச்சுக்குவாளா என எனக்கு உறுதி இல்ல. கணக்குல எடுத்துக்கொள்ளலாம். நீதான் ஜெஸ். பெரியதொரு கடியை எடு அல்லது பசிக்க. தேர்வு உன்னுடையது. இல்ல, சரி, நிறுத்து. இல்ல, அதை நடக்க விட முடியாது. மீன் ஒரு பெரிய புரோக்கோலியாக மாறிவிட்டது. இது ரொம்ப அவசரமான மஷ்ரம் அல்ல. குறைஞ்சது இதுக்கு துர்நாற்றம் இல்ல. மூன்றாவது ஸ்ட்ரே. இந்த மாதிரி யார் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். மற்றும் உங்களில் குறைந்தபட்சம் ஒருவர் எதிலாவது கடிக்கப் போகிறீர்கள் என்பதை பார்ப்போம். இதைவிட மோசமாக இருக்க முடியுமா? சரியா? சரி, ஜெசிகா இந்த முறை பங்கேற்க மாட்டாள். ரேச்சல், உன் பற்களை தயார் செய். அஷ்லி, மீண்டும் தொடங்குவோம். பசிக்கிற பெண்களே. ஆஷ்லி, நீ யோங்கமா இருக்கிறது நாங்கள் தெரியும். முட்டை ஓட்டை இணக்குவதில் உண்மையில் பயப்பட வேண்டியதில்லை. ரேசல் முதல் சுற்றில் அதிர்ஷ்டசாலி. இப்போது நீங்கள் எதனால் ஆனவர் என்பதை பார்ப்போம். இல்லை, பாருங்கள். குறும்பு. வாவ், அது குறைந்தபட்சம் சுவையாக இல்லை என்று சொல்லலாம். ரேசல் தான். நாங்கள் அல்ல என்பதில் நல்லது. நல்லா செய்தாய் ரேச். உங்க மனசுல பதட்டம் உணர்றீங்களா? இல்ல, அழகான பெண்களுக்கு 3வது என்ன காத்திருக்குது? சரி, வாங்க அதை தூக்கி பாத்துடுங்க. யாரு துணிச்சலானவங்க? பூனை உணவு. செஃப் கீரா, நீங்க ஒரு கொடூரமான அக்கறை இல்லாத உணவக பொண்ணை விட மோசமானவங்க. ஆனா விதிகள் தான் விளையாட்டை விளையாடணும். ஒவ்வொருத்தரும் உங்க பணிகளை தேர்வு செய்யுங்கள். ஜெசிகா, நான் உணவு கற்க வேண்டும். இல்லை, ரேசல் ஒரு வாய்ப்புறா பெறணும். அஷ்லி, உன் அதிர்ஷ்டத்தை நன்றி கூறு. சரி ஜெஸ், நீ முதலில் உன்னை கட்டுப்படுத்து. உன் முறை முடிந்து விடட்டும். இல்லை, யாருக்கு தெரியும், அது அவ்வளவு மோசமாக இருக்காமல் இருக்கலாம். அருமை, நல்ல முயற்சி. அப்புறம் பரிசாக கேக் போன்ற சுவையான ஏதாவது சாப்பிடலாம் என்று உங்களுக்கே சொல்லிக் கொண்டிருங்கள்.
அந்த சத்தம் என்ன? ஒரு சைரன். என்ன நடக்குது? ஓ, நான் புரிந்துக்கிறேன். ரேச்சல் பங்கேற்க மறுத்ததற்காக தண்டிக்கப்படுகிறாள். உங்களுக்கு சிறிது மூளை குழப்பம். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அங்கே? டெலிவரி. நேரத்தை வீணாக்காமல் உடனே தொடங்குவோம். நானும் பார்க்கிறேன். நீங்கள் அனைவரும் 4வது சுற்றத்தை தொடங்க ஆவலுடன் இருக்கிறீர்கள். அங்கே சியர்ஸ் பிடிக்க இன்னொரு முறை பாருங்க. இது மிகவும் விசித்திரமாக உள்ளது. மேலும் அது என்ன என்பதை நாம் முழுமையாக உறுதியாக அறியலை. இது ரப்பர் ஜெல்லோ இல்ல, அது இல்ல. ஓ, அது உங்களுக்கு சுவைக்க ஒரு பிளேட் பிசை. சரி ஜெஸ், நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். ரேச்சல் ஒரு துண்டு எடுக்க வேண்டும் மற்றும் ஆஷ்லி தனது வழக்கமான பணியை மீண்டும் செய்ய வேண்டும். இப்போது திரும்பி செல்ல முடியாது நண்பர்களே. ஆஷ்லி, உங்களுக்குள்ள உள்ள பூனை உணவை வெளிப்படுத்தி அதை நக்குங்கள். ஹே, நீங்கள் உயிர் பிழைப்பீர்களா? மற்ற எல்லாத்தையுமே நீங்க செய்ய வேண்டியதுக்கு அப்புறம் இது ரொம்ப மோசமா இருக்காது. ஓ இல்லை, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஒருவேளை விடை ரேச்சல். நாங்கள் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டோம். ஐயோ, எவ்வளவு மோசம். ஆனால் நீங்கள் அதை செய்தீர்கள். ஓ சரி, மூடிய தூக்குங்கள். இது ஒரு கப் கேக். இறுதியாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க ஏதாவது கிடைச்சது. யார் வெற்றி பெற்றார் என்பதை தீர்மானிப்போம். வெற்றி பெற்றவர் சிக்கன் டின்னர். சரி ஜெஸ், அவற்றை கலக்கி அனைவருக்கும் கொடு. ஜெசிகா கேக் எடுத்துக்கொள்கிறாள். ரேச்சல் பசியாகவே இருக்கும். அஷ்லி எப்போதும் போலவே செல்லமே. ஆஷ்லி, எனக்கு குறைஞ்சது கொஞ்சம் விட்டு. சரியா? இந்த முறை ஆஷ்லி முழுவதும் முயற்சி பற்றாள் போல. அவளால் முடிந்தால் அவள் முழு சுவையையும் தட்டையும் தள்ளி விடலாம். ஏதோ சரியில்லை. இது காரமா? ஓ ஓ, நீங்கள் ஜெசிகாவுக்கு அங்கே தவிர்க்க வேண்டியது பற்றி முன்னறிவிப்பு கொடுத்தீர்கள். அவள் ஒரு பெரிய கடி எடுத்து அதை விழுங்க வேண்டும். ஆனால் சந்தேகத்திற்கிடமான ஃப்ராஸ்டிங் எல்லாம் போய்விட்டதால் ஜெசிகாவுக்கு சுவையான கேக் மட்டுமே மீதமாக உள்ளது. ஒவ்வொரு சுற்றிலும் எல்லாமே அதிகமாக பயமுறுத்தும் மற்றும் மன அழுத்தம் தரும் இல்லையா பெண்களே? இந்த அமைந்த உங்களை மூவரையும் என்ன காத்திருக்கிறது? மற்றும் எதுவும் இல்லை. நக்கி கடி மீண்டும் கேக். இது உண்மையா? ஜெஸ், நீ ஏற்கனவே ஒரு முறை முடித்து விட்டாய். இப்போது மற்ற இருவரும் கொஞ்சம் அனுபவிக்கட்டும். ரேச், நீயே தொடங்கிவிடு. யாராவது முன்பே செய்யும் முன் லிக் செய். இப்பொழுது அந்த கேக் முழுவதும் எனது. ஹே, இது முறையாக இல்லை. உன் பணி வெறும் லிக் செய்வதுதான். ஓ, இப்போது அது மிகவும் தாமதமாகிவிட்டது போல தெரிகிறது. இப்போது அவர்களை நிறுத்த முடியாது. நீங்கள் பசிக்கும் பொழுது நட்பு மற்றும் விதிகள் பல முறை பின்தள்ளப்படலாம். அந்த கேக்கின் சிறிய துண்டுகளையும் விட சுவையாக இருக்கிறதா? அதற்காக நன்றி. அப்படியா? இந்த முறை என்ன இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஏமாற்றலா அல்லது இனிப்பு விருந்தா? என்ன ஒரு காக்டஸ். சரி, இது முந்தைய சுற்று போல எளிதாக இருக்காது. சரி பெண்களே, அடுத்தது என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களை காப்பாற்றும் என்று நினைக்கிறீங்களா? அச்சமில்லாம இருங்கள். அஷ்லி இதுக்காக விடுவிக்கப்பட்டார். ஜெசிகா நக்குவது தேர்ந்தெடுத்தார். ரேச்சலுக்கு கடினமான பணி கிடைச்சது. ஓ இல்ல ஜெஸ், நீ முதல்ல போ. இல்ல, வாவ் ஜெஸ், நீ எப்படி அதை பண்ற? அது ரொம்ப வலிக்கலங்கறியா? அது சாத்தியம் இல்ல. ஒரு நிமிஷம், போலி, உன் நாக்கு. நல்ல முயற்சி மிஸ். நீ விரும்பினால் அந்த நிகழ்ச்சியை சர்க்கஸுக்கு கொண்டு செல்லலாம். சரி, அதை கணக்குல எடுத்துக்குவோம். ரேசல், முன்னேறி திறந்து காட்டும் நேரம். உன்னை ஒருங்கிணைத்து நீ என்னால் செய்ய முடியும் என்பதை எங்களுக்கு காட்டு. நிறுத்து. இது ஒரு விளையாட்டு மட்டுமே. உன் தைரியத்திற்கு ஒரு பரிசு. நீங்கள் இருவரும் திரும்பி வாருங்கள். இது எனது. ஓப்ஸ், கொஞ்சம் அதிகம் கொடுத்திருக்க வேண்டும். என்ன நடக்குது பாருங்க. இங்கிருந்து இது மேலும் மோசமாகும் என்று நம்பிக்கையுடன் கூறலாம். சரி, அனைவருக்கும் இனிய உணவு. எச்சரிக்கையாக இருங்கள். எங்கள் தலைமை சமையல்காரர் வீட்டில் பார்க்கும் அனைவருக்கும் ஏதோ ஒன்றை தருகிறார். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷவனா இருக்குது.
இது பதக்கம் வழங்கும் நேரம் மற்றும் எங்கள் நிகழ்ச்சியின் அனைத்து நட்சத்திரங்களுடனும் கைகுலுக்கும் நேரம். அனைவருக்கும் சிறப்பாக செய்தீர்கள். உங்கள் குக்கி நெக்லஸ்களை அனுபவிக்கவும். ஆனால் அவசரப்படாதீர்கள். நீங்கள் மீண்டும் பசிக்கும் போது அதை சேமித்து வையுங்கள். நீ உன்னால பெருமைப்படுகிறாய் என்று நான் அறிவேன் மற்றும் உன் தலையை உயர்த்தி வைத்திருக்க விரும்புகிறாய். ஆனால் எங்களுக்கு ஒரு உதவி செய்யவும் ஆஷ் கொஞ்சம் குனியவும். நன்றி. சரி பெண்களே, நீங்கள் அதை முடித்து விட்டீர்கள். சோதனைகள் அதிகாரப்பூர்வமாக முடிந்துவிட்டன. நல்ல சவால்கள் தான் இல்லையா? யாருக்கு மீண்டும் செல்ல தயாராக இருக்கிறீர்கள்? இங்கே அவர்கள் இன்றைய போட்டியாளர்கள் சூப்பர்மேன் மற்றும் சூப்பர்வுமன். ஒரு சக்தி ஜோடி. ஆனால் பியோன்சே மற்றும் ஜேசி அல்ல, டாம் மற்றும் ஜெர்ரி போன்றவர்கள். சரி, இதை தொடங்குவோம். முதலில் யாருக்கு நிறைய கிடைக்கிறது, யாருக்கு துகள்கள் மட்டுமே கிடைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக உண்மையான வெளிப்பாடு எங்கள் ஜோடி எதை சமாளிக்க வேண்டும் என்பதுதான். இப்போது பெரிய விஷயம் இல்லை, சில M&Ms மட்டுமே. செல்சியாவிடம் ஒரு சோகமான சிறிய மிட்டாய் மட்டுமே உள்ளது. ஆனால் இங்கே பெண் ஒரு பெரிய கிண்ணம் உள்ளது. கடினமான நிலை செல்ஸ். ஆனால் குறைந்தது நாளை 20 நிமிடங்கள் கூடுதல் கார்டியோ செய்ய வேண்டியதில்லை. ஆவலுடன். ஆனால் பெண் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. ஆவலுடன். இது அவரது பார்வையில் ஒரு கிண்ணத்தில் ஒரு விருந்து. இன்னும் வரை அதிர்ஷ்டசாலி செல்சியா 5 வினாடி விதியை உறுதியாக நம்புகிறாள். ஆம். பெண், பகிர்வது பராமரிப்பு தான் என்பதை நீ மறந்து விட்டாயா? உன் அம்மா என்ன சொல்வாரு? அது குளிர்ச்சியாக இருந்தது. ஆம், மற்றும் ஒரு போலி அவுட். நெட்டா நீங்கள் தீயுடன் விளையாடுகிறீர்கள் ஐயா. இது முதல் சுற்று மட்டுமே என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? சரியா? ஆவ். கொஞ்சம் காதல் எதையும் வெல்ல முடியும் என்று தோன்றுகிறது. சிறந்தது. அதை பார்க்க விரும்புகிறீர்களா? ஒரு சிறிய செர்ரி தக்காளி மற்றும் ஒரு தட்டு பிளம் தக்காளிகள். பெண் இதுவரை அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறார் போல. மேலும் அவர் தனது சிறிய ஸ்நாக் மீது ஒரு முழு நாடக தயாரிப்பை உருவாக்குகிறார். ஆமா, அதை கையாளுங்கள் நண்பா. செல்சியா இன்னொரு பக்கம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்த மனதளவில் தயாராகிக் கொண்டிருக்கிறார். சிறப்பானது. சரி, நல்ல தொடக்கம். இது ரொம்ப கடினமா இருக்கக்கூடாது. தக்காளிகள் 80% தண்ணீர் போலத்தான் இல்லையா? அதிக காய்கறிகள்னா பிரச்சனை இல்ல. ஓ, ஆனா இன்றைய சவாலுக்கு ஒரு நேர வரம்பு இருக்கிறத குறிப்பிட மறந்துட்டோம். பாவம் பெண், அவளுக்கு விரைவில் தக்காளி சூப் நிறைந்த வயிறு இருக்கும். ஆனால் அவள் முடிக்கிறாள், மேலும் ஒரு புன்னகையுடன். அடுத்ததுக்கு போகலாம். இந்த முறை என்ன இருக்கிறது? பெனின் ஒற்றை ஸ்னிக்கர்ஸ் செல்சியாவின் உண்மையான சாக்லேட் நீர்வீழ்ச்சியுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியதாகவும் தனியாகவும் தெரிகிறது. இது தினமும் பார்க்கக்கூடியது அல்ல. உன் முகபாவனைகளை எல்லாம் செய் பெண். ஆம், இன்று நீ ஏற்கனவே ஒரு பெரிய பிளேட் கேண்டி சாப்பிட்டு விட்டாய். மற்றொருவருக்கு முறை வந்துவிட்டது மற்றும் செல்சியா விஷயங்கள் எப்படி நடந்தன என்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இது ஒரு சிப்ஸ் பைய சாப்பிடுவது போல ஒன்று உங்களை மேலும் பசிக்க வைக்கிறது இல்லையா செல்ஸ்? அதுவே விளையாட்டின் பெயர். எனவே வேகத்தை தொடருங்கள். அருமை. ஓ, இது கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கிறது. ஓ, ஒரே நேரத்தில் அந்த அளவு சர்க்கரை உட்கொள்வது ஆரோக்கியமாக இல்லை என்று எனக்கு உறுதியாக தெரிகிறது. சர்க்கரை அதிகரிப்பில் இருந்து கீழே இறங்குவது கடினம். ஓ, செல்சியா அதை தொடர தீர்மானித்தது போல தெரிகிறது. யாராவது அவளை நிறுத்துங்கள். அது எல்லாரையும் திடீரென நிறுத்திவிட்டது. பூண்டு, ஒரு முழு தலை கச்சா பூண்டு. மற்றொரு தட்டில் அந்த துர்நாற்றமான பொருளின் ஒரு சிறிய பல். இப்போ இந்த சவாலில் நீங்கள் நேரடியாக பங்கேற்காமல் இதை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிகவும் நன்றி கூறுகிறீர்களா? சரி, அதுதான். பெண் கண்டிப்பாக ஒரு குருதி பிசாசு இல்ல, கொஞ்சம் ஏமாற்றம் தான். செல்சியா தொடங்குவதற்கே போராடுகிறாள் போல. அவள் ஒரு பூண்டு துண்ட கூட வாயில் வைக்க முடியவில்லை. இன்னும் நிறைய இருக்கிறது. ஓ, எப்போதாவது பூண்டு எவ்வளவு காரமாக இருக்கிறது என்று உணர்ந்தீர்களா? சரி, செல்சியா இப்போதுதான் உணர்ந்தார். பெண், நீ எவ்வளவோ உதவியாக இல்லை. அவளுக்கு கப்பை கொடுப்பது ஏன் விருப்பமாக இருக்கவில்லை என்று சொல்லுங்கள். ஹே, எந்த விஷயம் சொல்ல ஃபுல்லா இன்டர்நேஷனா? ஓ, ஹே, நம்முடைய சூப்பர் வுமனை கொஞ்சம் உலர விடுவோம். ஆனால் முடிக்காததற்கான விளைவுகள் இருப்பதை அவள் மறக்க கூடாது. நான் கேட்கும் அந்த ஒலி என்ன?
வெற்றி வெற்றி கோழி விருந்து. ஒரு காலுடன் 2 முழு கிரில் கோழிகள். இந்த சுற்று சிரிப்பல்ல. இந்த சவாலுக்காக இந்த இருவரும் காலை மற்றும் மதிய உணவை தவிர்த்திருக்கிறார்கள் என்று நம்புறோம். தயக்கமின்றி செய்கிறார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப உயர்வது நல்லது நண்பர்களே. செல்சியா உணவு உண்ணும் போது யாருக்காவது காட்டு விலங்கு தனது இரையை பிடிக்கும் நினைவு வருகிறதா? கொடூரமானது ஆனால் கவர்ச்சிகரமானது. எனக்கு இப்போது பசிக்கிறது. எனக்காக கொஞ்சம் சேமிக்கிறாயா? ஓ, உன் பாதுகாப்புக்காக உன் கைகளை பின்வாங்கிக் கொள்பேன். அவள் விரும்பினால் உனக்கு கொஞ்சம் எரிவாள். செல்சியா தன் தட்டில் ஒரு முழு டைனோசர் கண்டிருந்தால் அதையும் அதே வேகத்தில் முடித்திருப்பாள் என்று நான் சத்தியம் செய்கிறேன். ஓ, வேறுபாட்டுக்காக நாங்களோட ஒரு சிட்ரசி சுற்றுக்கு மாறுகிறோம். இதுக்கும் நேரம் வந்துச்சு. செல்சியா ஒரு எலுமிச்சை துண்ட பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா பெண்ணுக்கு ஒரு முழு எலுமிச்சை கொடுக்கப்பட்டுள்ளது. இல்ல, இந்த நிலைமையில இருந்து எலுமிச்சை சாறு செய்ய அவர் தயாரா இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. எளிதாக லெமன் ஸ்குவீசி. நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் பெண்? இல்லை, நன்றாக மென்று தின்று. நல்ல மனிதரே, மென்று தின்று. மேலும் கசப்பான எண்ணங்களை குறைவாக யோசிக்க முயற்சிக்கவும். இல்லையா? ஓஹோ, இல்ல இல்ல, கைவிடுகிறாயா? நல்லது, அதுக்கான அர்த்தம் உனக்கு தெரியும். ஓ, செல்சியா இதை மிகவும் ரசிக்க போகிறார். அவர்களின் முன் என்ன இருக்கலாம்? இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ரொம்ப சரி, சாண்ட்விச்கள் தோன்றது உறுதி. பெண் மட்டும்தான் அந்த பொருட்களின் மலைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். நம் அதிர்ஷ்டசாலிக்கு இது ஒரு மோசமான திருப்பம் அல்ல. ஆனால் அவரை வாழ்த்து தொடங்குவதற்கு இன்னும் சீக்கிரம். முதலில் அவற்றையெல்லாம் விழுங்க வேண்டும். ஒன்று, பிறகு மற்றொன்று, மற்றொன்றுக்கு பிறகு மற்றொன்று. ஓ, செல்சியா அமைதியாக தனது ஒன்றை அனுபவிக்கிறார். சிறப்பானது. ஓ, நாங்கள் அடிக்கல் அடிச்சிருக்கலாம். இல்ல, ஒரு சாண்ட்விச் மட்டும் மீதம் இருக்க. நீங்க கைவிடுறீங்களா? எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ என்ன ஒரு வருத்தம். ஆஹா, நெரிச்சுட்டுதான். அதை பத்தி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த காரணம் உன்னை வரவிருக்கும் விஷயத்தில் இருந்து விடுவிக்காது. செல்சியா ஒரு மாஸ்டர் ட்ரம்மராக மாறுகிறார். நீ என்ன சொல்வாய்? ஓ, இல்ல, செல்சியாவின் முகம் அவளுக்கு முன்வைக்கப்பட்ட அநியாயத்தை பற்றி முழங்குகிறது. ஏனெனில் அவளுக்கு ஒரு சிறிய கப் கேக் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பெண்ணுக்கு முழு கேக் கிடைத்துள்ளது. பொறாமை ஒரு அருவருப்பான விஷயம். இது ஒருவரை அருவருப்பான செயல்களை செய்ய வைக்கலாம். பெண், நீ கொஞ்சம் குளித்து வரலாமா? அல்லது இல்ல, அதுவும் சரி. ஓ, பிஸ்கபி உண்மையில் கையில இருந்து போகணும். ஆனா அதை மணிதான். இதை பார்ப்பது நகைச்சுவையா இருக்குதா? நான் சரியா? இந்த சர்க்கரை முகமூடிகளை அணிந்திருப்பதால் உங்களை உங்களின் நண்பர்கள் யாரும் அடையாளம் காண முடியாது. கேக்கை பகிர்ந்து கொள்வது சிறந்த யோசனையாக இருக்கலாம். இப்போது உங்களுக்கு இருவருக்கும் மிக குறைவாகவே உள்ளது. ஆனால் அவர்கள் இன்னும் சிரிக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த அந்த சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்துங்கள். அவர்கள் இன்னும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். எவ்வளவு இனிமை! வணக்கம். ஒரு சிறிய கப் மற்றும் ஒரு பெரிய பழைய பாட்டில், குறைவாகவும் அதிகமாகவும் ஒரு சிறிய உற்சாகம் மற்றும் பல நாட்களுக்கு புத்துணர்ச்சி. ஏழை பவுட்டிங் பெண். அந்த பகுதி அவளது உதடுகளை நனைக்க கூட போதுமானது அல்ல. வாலா! செல்சியா அந்த பாட்டில் அவளது தாகத்தை தீர்க்க போதுமானது என்பதை அறிந்து மகிழ்ச்சியில் மூழ்கி இருக்கிறார். அருமை! என்னால இதையெல்லாம் குடிக்க முடியாது. ஆனால் நான் எப்போதும் ஒரு கோக் ஷவர் எடுக்க விரும்பினேன். இது என் பாட்ல. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்கிறேன். இதை போன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிடைக்காது. இன்னும் நிறைய இருக்கிறது. என்ன பெண், நீ எல்லாம் உன்னுடையதை ஏற்கனவே குடித்து விட்டாயா? ஒவ்வொரு துளியையும் கொஞ்சம் அதிகமாக ரசிக்க வேண்டியிருந்தது. ஓ, ஒரு சுவையான பன், அதுவும் நிறைய. விளையாட்டு முடிவடையும் முன் நான் கைவிடுபவன் அல்ல. அதை பற்றி கவலைப்படாதே.